சமுதாய மக்களுடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு நெருப்பு மாறிங்க. அவர் செய்த பிரச்சாரம் இருக்கிறதே அது சாதாரணப்பட்ட பிரச்சாரம் அல்ல. மக்கள் தான் வழிகேட்டுக்கு முக்கிய காரணம் சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த சமுதாய மக்கள் இருந்தார்கள். அவங்க வைக்கக்கூடிய வாதங்கள் ஒவ்வொன்றும் அனல் பறக்கும், நெருப்பு தெரிக்கும். அது மாதிரியான பேச்சுக்களை அவர்கள் பேசுவாங்க. கேட்கிறாங்க, ஏப்பா இதை வணங்குற? அந்த சமுதாய மக்கள் என்ன சொன்னார்கள்? எங்களுடைய முன்னோர்கள் இப்படி செஞ்சாங்க, வஜதனா அலைஹி ஆபானா லஹா ஆபிதீன். எங்கள் முன்னோர்கள் இவ்வாறு அதை வணங்க நாங்கள் கண்டோம், எனவேதான் நாங்களும் வணங்குகிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, லக்கது குன்தும் வ அன்தும் வ ஆபாவுக்கும் ஃபி லலாலின் முபீன். அப்படினா நீங்களும் உங்களுடைய முன்னோர்களும் அறியாமையில தான் இருந்திருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. மௌத்து விழுந்தா சாப்பாடு எங்க வரும் நடுவர் அவர்களே? மதரசாக்கு தான் வரும் இல்லையா? பாருங்க, இப்படிப்பட்ட வகையினர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்லி இருக்காங்க? சஹீஹ் முஸ்லிம்ல பார்க்கலாம், இதா மாத்தல் இன்சான், ஒரு மனிதன் இறந்துட்டானா, இன் கதஅ அன்ஹு அமலுஹு இல்லா மின் தலாஸ், மூணு தவிர எல்லாமே நின்று போயிடும். மூணே விஷயம் மட்டும்தான். ஒன்று சதகத்துல் ஜாரியா, இரண்டாவது பலனுள்ள கல்வி, மூன்றாவது அவ்வளதின் சாலிஹின் எதுலகு, அந்த இறந்த தன்னுடைய தாய் தகப்பனுக்காக சாலிஹான பிள்ளை செய்கிற துவா. இதான ஆலிம் சொல்லணும், இதான மார்க்கம் சொல்லுது, இதைத்தான தூதர் சொன்னாங்க. ஆனா இன்றைக்கு ஆலிம் என்ன சொல்லி கொண்டிருக்கிறார்? அப்படி எல்லாம் நீங்க போகாதீங்க, நான் வர்றேன் உங்களுக்கு, நீங்க ஏன் துவா செய்றீங்க? நான் இடையில வந்து ஃபாத்தியா ஓதுறேன், மௌத்தா போனா ஒன்று ஓதுறேன், மூணாவது ஃபாத்தியா ஒன்று ஓதுறேன், வேற என்ன 40 ஓதுறேன், வருஷம் நான் வந்து நினைவேந்தல் மாதிரி ஒவ்வொரு வருஷமும் வர்றேன், இப்படி சொல்றாங்களே. வெளிப்படையாக கேட்கிறேன், எந்த ஒரு மனிதனாவது இறந்து போன தாய் தகப்பனுக்கு நான் துவா செய்ய மாட்டேன்னு சொல்லுவாங்களா? நபியே யா நபியே யா நபியே நபியே நபியே. நடுவர்களை என்ன பாட்டுன்னு தெரியுதா? அன்பே அன்பே கொள்ளாதேவா. இது ஒரு ஆலிம் சவாயில வரலாமா? குறைந்த செலவில் நடத்தப்படுகிற திருமணத்தில் அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்கிறது என்பதை தமிழகத்திலே போதித்தவர்கள் ஆலிம்கள். 20 ரக்காயத்து 20 தொழுகை தொழுதவர்களை அப்படி தொழக்கூடாது, அது பிதஅத்தானது, 8 ரக்காயத்துக்குத்தான் ஆதாரம் இருக்குது என்று சொன்னவர்கள் ஆலிம்கள். தமிழகத்தில் தர்கா வழிபாடுகள், காதியானிகளுடைய விஷயங்கள், சலஃபு போன்ற கொள்கை மாற்ற விஷயங்கள் நடக்கும் பொழுது விவாதத்திலே அமர்ந்து அந்த விவாதத்திலே அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆலிம், ஒரு காரணத்திலே ஆலிம் வழிகேடான கருத்தை சொன்னாலும் அதற்கு பதில் சொல்லியவர்கள் தமிழகத்தில் ஆலிம்தான் விவாதத்தை சந்தித்தார்கள் என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆலிம் சொல்றாங்கல்ல, மக்கள் ஏன் சிந்திக்கலை என்று இந்த ஒன்னதான் சுத்தி வச்சிருக்காரு மக்கள் மேல் குற்றமாக. இது எப்படி இருக்கு? ஒருத்தன் இன்னொருத்தனை கத்தியால குத்துறவன் செத்துட்டான். இப்போ யார் மீது குற்றம்? குத்துறவன் மேலதான் குற்றம். குத்துறவனை விட்டாச்சு, இவன் ஏன் செத்தான்னு கேட்கிறான். இது எப்படி இருக்கு? லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா என்ற அந்த கோஷத்தோடு ரசூலுல்லாஹ் மக்காவிற்குள் நுழைகிறார்கள். உள்ள வந்து காபத்துல்லாஹ்வுடைய சாவியை திறந்து உள்ள போய் பார்த்தா, எந்த இப்ராஹிம் நபி ஷிர்க்குக்கு எதிராக கண்டன குரல் எழுப்பினார்களோ அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கே ஒரு சிலையை வடிவமைத்து வைத்திருந்தார்கள். இதை செய்தது யாரு? மக்கள் தான் செய்தார்கள். அப்ப மக்கள் நினைத்தால் அந்த தூதர்கள் கொண்டு வந்த கொள்கையை மாற்ற முடியும், ஆலிம்சா கொண்டு வந்ததை மாற்ற முடியாதா? இன்றைக்கு ஆலிம்சா ஜும்மாவுல ஒரு சத்தியத்தை பேசிவிட்டார் என்றால் வரதட்சணை வாங்கக்கூடாது, இளைஞர்கள் வரதட்சணையை வாங்காமல் மகர் கொடுத்து தான் திருமணம் முடிக்கணும் என்று பேசிவிட்டார் என்றால் அசர்ல அவர் இருப்பாரா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, இந்த சிறப்பான பட்டிமன்ற நிகழ்ச்சியிலே இன்றைய கால சூழ்நிலைக்கு ஏற்ப பேசப்பட வேண்டிய ஒரு நல்லதொரு தலைப்பை இங்கு வழங்கியிருக்கின்றார்கள். மார்க்க முரணான காரியங்கள் நடைபெற பெரிதும் காரணமாக இருப்பது மக்களே அல்லது ஆலிம்களே என்கின்ற தலைப்பிலே இங்கே நடைபெற இருக்கின்றது. மார்க்கம் என்று சொன்னால் இறைவனிடத்திலிருந்து வந்ததைத்தான் நாம் மார்க்கம் என்று சொல்ல வேண்டும். இம்மார்க்கத்திற்கு சொந்தக்காரன் அல்லாஹ்தான். அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ் என்று திருமறையிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இந்த தூய இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்விற்கு சொந்தமானது என்று சொல்கிறான். எனவே மார்க்க சம்பந்தமான எந்த காரியங்களாக இருந்தாலும் அதை இறைவன் தான் நமக்கு சொல்லித்தர வேண்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை
இறைவன் இப்பூமிக்கு அனுப்பும் போது என்ன சொல்லுகின்றான்? யுபித்து மின்ஹா ஜமியா ஃபஇம்மாய அத்தியன்னக்கும் மின்னி ஹுதன் ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யாசனூன் என்று குறிப்பிடுகிறான். இங்கிருந்து நீங்கள் இறங்கி விடுங்கள், பூமிக்கு சென்று நீங்கள் வாழுங்கள், என்னிடத்தில் இருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். யார் என்னுடைய அந்த நேர்வழியை பின்பற்றுவாரோ அவருக்கு எந்த அச்சமும் இல்லை, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்று இறைவன் குறிப்பிடுகின்றான். ஒரு முஸ்லீம் அல்லாவிடமிருந்து வந்த மார்க்கத்தை தான் பின்பற்ற வேண்டும் என்கின்ற கருத்தை இந்த திருமறை குர்ஆன் தருகின்றது. இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லும் போது இத்தபியூ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும் வலா தத்தபியூ மின் தூனிஹி அவுலியா கலீலமா ததக்கரூன் என்று குறிப்பிடுகிறான். உங்கள் ரப்பிடத்திலிருந்து அருளப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள். நாம் எதை பின்பற்ற வேண்டுமாம்? அல்லாவின் புறத்தில் இருந்து எது நமக்கு அருளப்பட்டதோ அதைத்தான் பின்பற்ற வேண்டும் என்பதை ஆணித்தனமாக அழுத்தம் திருத்தமாக அல்லாஹ் சொல்கின்றான். வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா, இறைவன் சொல்லித்தராதவற்றை நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள் என்பதையும் இறைவன் குறிப்பிடுகின்றான். எனவே மார்க்கம் என்பது அல்லாவிடமிருந்து வருவதுதான் மார்க்கம், வஹீதான் மார்க்கம். வஹி என்பது தனித்தனியாக ஒருத்தருக்கும் வராது. உங்களுக்கும் எனக்கும் தனித்தனியில வஹி வருதா? காலையில் ஒருத்தருக்கு 7 மணிக்கு செல்போன் அடிக்குது, அட்டன் பண்ணி பார்க்குறாரு, அந்த பக்கத்தில் அல்லாஹ் பேசுகிறான். அதான்டாப்பா அல்லாஹ் பேசுகிறேன், எல்லாம் இந்த நேரத்தை ஃபோன் பண்ணிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் சொல்லுவேன், இன்னைக்கு ஒரு 10 பேருக்கு சாப்பாடு கொடு, அப்படியே அல்லாஹ் நமக்கு சொல்லுவான்? அப்படி சொல்ல மாட்டான். ஒரு இறை தூதரை அல்லாஹ் தேர்வு செய்வான். சமுதாய மக்கள் ஒருத்தட்டு இண்டிவிஜுவலாக அல்லாஹ் பேசுவதில்லை. ஒரு சமுதாயத்திற்கு ஒரு தூதரை தேர்வு செய்து அவருக்கு வேதம் கொடுத்து அவருக்கு ஞானத்தை கொடுப்பான், அவர் சமுதாய மக்களுக்கு வந்து சொல்லுவார். இப்படித்தான் இந்த மார்க்கம் நம்மை வந்தடைந்திருக்கிறது. இவ்வாறு பரிசுத்தமாக நமக்கு வழங்கப்பட்ட இந்த மார்க்கத்தை இன்றைய சமுதாயத்திலே முஸ்லிம்கள் அப்படியே நடைமுறைப்படுத்துகிறார்களா? இஸ்லாம் எவ்வளவு கலப்படம் இல்லாமல் தெளிவான ஒரு மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கிறது, இதை இவர்கள் அப்படியே பின்பற்றுகிறார்களா என்றால் அப்படி நம்ம சொல்ல முடியவில்லை. இஸ்லாத்திற்கு முரணான பல காரியங்களை முஸ்லிம்கள் நடைமுறைப்படுத்துகிறாங்களா இல்லையா? எவ்வளவு விஷயங்கள் நம்ம சொல்லலாம், ஒரு பட்டிமன்றத்தில் பேசி அதை முடிச்சிட முடியுமா? மார்க்கத்திற்கு முரணான காரியங்களை முஸ்லிம்கள் எவ்வளவு காரியங்களை செய்கின்றார்கள். அப்ப இதற்கெல்லாம் காரணம் யாரு என்று நம்ம அலசும் போது ஆனால் ஒரு 2 வகையாக நம்ம பார்க்க முடியுது. ஒரு பக்கத்திலே பார்த்தால் மார்க்கத்தை படிக்கக்கூடிய ஆலிம்சாக்கள், மதரசாவில் சென்று 5 வருடங்களோ 7 வருடங்களோ இந்த அரபி இலக்கணங்களை எல்லாம் படித்து குர்ஆனை படித்து அதை படிக்கக்கூடிய ஆலிம்கள், அவர்களுக்கு ஒரு சமூக பொறுப்பு இருக்கிறது. அவர்கள் எதை படித்தார்களோ அதை மக்களுக்கு உரிய முறையிலே நல்ல முறையிலே அதை போதிக்க வேண்டும். சத்தியத்தை சொல்லக்கூடிய பொறுப்பு அவர்களுக்கு கூடுதலாக இருக்கிறது. ஆனால் இன்றைய சமுதாயத்தில் என்ன நிலை இருக்கிறது என்றால் அந்த ஆலிம்களே மக்களை வழிகெடுக்கக்கூடியவங்களா ஆயிட்டாங்க. வேலியை பயிரை மேய்றதும்பாங்கல்ல, ஒரு வேலி எதுக்கு போடுறோம்? பயிரை பாதுகாக்கிறதுக்கு தான் வேலி போடுறோம். அந்த வேலையை பயிரை மேயலாமா? அந்த வேலையைத்தான் இன்று பல ஆலிம்கள் சமுதாயத்திலே செய்வதை பார்க்கின்றோம். எந்த ஆலிம்கள் மக்களுக்கு சத்தியத்தை சொல்ல வேண்டும், நன்மையை ஏவ வேண்டும் அல்லது தீமையை தடுக்க வேண்டும் என்ற நிலையில் இருக்கிறாங்களோ அவங்க இதற்கு நேர் முரணான முறையிலே செயல்படுகின்றார்கள். தீமையை மக்களுக்கு ஏவுகிறார்கள். பாவமான காரியங்களை, மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட சிறுக்கான பிதாத்தான காரியங்களை எல்லாம் மக்களுக்கு ஏவுவதையும் பார்க்கின்றோம். இன்னொரு பக்கத்திலே எத்தனையோ சமுதாயத்திலே தீமையான காரியங்கள் நடக்கும்போது அதை கண்டும் காணாமல் அதை உரிய முறையிலே தடுக்காமல் இருப்பதையும் பார்க்கிறோம். இப்ப ஆலிம்கள் இது ஒரு முக்கிய காரணமா இருக்கிறாங்க. மார்க்க முரணான காரியங்கள் நடக்கிறதுக்கு ஆலிம்கள் ஒரு முக்கிய காரணம் என்பதை யாரும் மறுக்க இயலாது. இது ஒரு சாரார். இன்னும் ஒரு சாரார் யார் என்றால் அது மக்கள், பாமர மக்கள், பாட்டாளிகள். அவங்க மருசாவுக்கெல்லாம் போய் மார்க்கத்தை படிக்கல. அதே நேரத்திலே அவர்களும் இந்த மார்க்கத்தை சரியாக பின்பற்ற வேண்டிய புரிதல் உள்ள மக்களாக இருக்க வேண்டும். ஆலிம் சாக்களே மார்க்கத்துக்கு மாற்றமா சொன்னால் கூட இவர்களுக்கு அல்லாஹ் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் கொடுத்துக்கிறானா இல்லையா? மக்கள் வந்து ஆலிம்கள் தான் வழிகெடுக்கிறாங்கன்னா பல வாதங்களை வைப்பார்கள். அதாவது ஆலிம்களுடைய அணியில இருந்து அல்லது மக்களுடைய அணியில இருந்து பல வாதங்களை வைக்கக்கூடும். ஆனால் நம்ம என்ன கவனிக்கிறோம் என்றால் ஆலிம்களே மார்க்கத்துக்கு முன்னான ஒரு காரியத்தை சொன்னால் கூட அதை மக்கள் சிந்தித்து பார்த்து விளங்கவும் முடியும். அல்லாஹ் அனைவருக்குமே ஆற்றலை வழங்கி இருக்கிறான்.
குர்ஆனை படித்து பொருள் செய்ய முடியாமல் இருக்கலாம், அது ஒரு ஆலிமுக்கு தான் முடியும் வைங்களேன். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை குறைந்தபட்சம் அவங்களால புரிந்து கொள்ள முடியும், அந்த அடிப்படைகளை உணர்ந்து கொள்ள முடியும். மக்களுடைய அறியாமை இதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது, அதை நம்ம மறுக்க முடியாது. அப்ப இந்த ரெண்டு விஷயங்கள்ல எது ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்று பேசுவதற்காக இரண்டு அணியினர் வந்திருக்கிறாங்க. அவர்கள் தங்களுடைய அணியினுடைய வாதங்களை முன்வைப்பார்கள். இப்ப நமக்கு என்ன வேலைன்னா நடுவர் வேலையை கொடுத்துட்டாங்க. கஷ்டமான வேலை எது தெரியுமா? நடுவர் வேலை தான். வீடுகள்லையும் கூட நீங்க பார்க்கலாம், பெரும்பாலும் ஆண்கள் நடுவர்களாக இருப்பார்கள். ஏன்னா ஒரு பக்கத்துல மனைவி, இன்னொரு பக்கத்துல அம்மா. திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் இவன் அம்மா பிள்ளையாவே இந்த மாப்பிள்ளைக்காரன் இருந்திருப்பான். திருமணம் பண்ணி வச்ச உடனே அவனுடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள் ஆக ஆரம்பிக்கும். நீங்க பார்த்திருக்கலாம், காலையிலே ஆபீஸ்க்கு போகும்போது வீட்டு மாடிப்படி வீடு 2வது ஃப்ளோர்ல இருக்கும். அங்க இருந்து போகும்போது அம்மா போயிட்டு வர்றேன் ஆபீஸ்க்கு, கீழே போய் இறங்கி அங்க ஒரு தடவை மேல இருந்து கூப்பிட்டு ஒரு தடவை சொல்லிட்டு சந்து முக்கில் போய் திரும்பும் போது அங்க இருக்க வண்டியை நிப்பாட்டு திரும்பி பார்த்து அம்மாவுக்கு ஒரு டாட்டா சொல்லிட்டு போயிருப்பான். கல்யாணத்துக்கு முன்னாடி, கல்யாணம் ஆன பிறகு கொஞ்சம் பிஸி ஆயிடுவான். ஏன்னா புதிய ஒரு உறவு முறை வந்திருக்குதா இல்லையா? அல்லாஹ்வும் சொல்லும் போது அந்த திருமண வாழ்க்கையை கொஞ்சம் உயர்த்தியும் சொல்லுகிறான், அதை ஸ்லாகித்தும் பேசுகிறான். வமின் ஆயாத்திஹி அன் ஹலக்கலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லி தஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்தத்தன் வரஹமா இன்ன ஃபீ தாலிகல் ஆயாத்தி லிகௌமி யதஃபக்கரூன் என்று குறிப்பிடுகிறான். அதாவது நீங்கள் அமைதி பெறுவதற்காக உங்களில் இருந்தே உங்கள் துணைவியரை ஏற்படுத்தி உங்கள் இருவருக்கு மத்தியில் அன்பையும் இரக்கத்தையும் ஏற்படுத்தி இருப்பது அல்லாஹ்வுடைய சான்றுகளில் உள்ளதாகும். அப்ப அந்த கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள பாசத்தை வளர்ப்பவன் யார்? இறைவன். இப்ப திருமணம் ஆன உடனே இவன் மனைவி பக்கம் கொஞ்சம் சாய ஆரம்பிப்பான். இது எந்த அளவுக்கு தாயை பாதிக்கும்னா, அம்மா வயிற்றுல புளிய கரைக்கும். நேற்று வரைக்கும் நம்ம சொல்லிட்டு போன பையன் இன்னைக்கு சொல்லாம போறானே என்று அங்கேயே நிறைய பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுவதை நம்ம நிறைய கேள்விப்படுறோம். நாட்கள் செல்ல செல்ல அம்மா என்ன செய்ய ஆரம்பிப்பாங்க, மகன்கிட்ட, ஏப்பா அவன் மனைவி சொல்லதை கேட்க மாட்டேங்கிறா, ஒழுங்கா மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறா, எதுக்கெடுத்தாலும் மூஞ்சியை ஏற்றி வச்சுக்கிறா என்று வீட்டு வாசலில் நுழைஞ்ச உடனே அம்மா நிப்பாட்டிடுவாங்க. ஒரு செக் போஸ்ட், நில்லு, இங்கே கேட்க வேண்டிய எல்லா கேஸையும் எஃப்ஐஆரையும் படித்து காமிச்சிட்டு தான் அவங்கள உள்ள அனுப்புறது. உள்ள போயாச்சுன்னா அங்கே மனைவி ஒரு பெரிய பட்டியலை வச்சிருக்கும். ஏங்க அவங்க அம்மா என்னெல்லாம் பண்ணுறாங்க தெரியுமா? என்ன செஞ்சாலும் குறை சொல்கிறாங்க. நான் தான் டெய்லி வீட்டை கூட்டுறேன், நல்லா கூட்டு அப்படிங்கிறாங்க. நான் தான் துணியை துவைக்கிறேன், நல்லா துவை அப்படிங்கிறாங்க. நான் தான் பாத்திரத்தெல்லாம் கழுவுறேன், நல்லா பாத்திரம் கழுவு அப்படிங்கிறாங்க. ஆனா தூங்கினா மட்டும் நல்லா தூங்குன்னு சொல்ல மாட்டாங்க, எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே கிடக்கிறா என்று பிரச்சனை பண்றாங்க. இப்படி ரெண்டு பக்கமும் வரும். இப்ப இந்த ஆம்பளையினுடைய வேலை என்ன தெரியுமா? இவன் நடுவரா இருக்கணும். அம்மா பக்கமும் செய்யக்கூடாது, மனைவி பக்கத்திலும் செய்யக்கூடாது. மனைவியை பத்தி அம்மா சொல்லும் போது உங்களை பத்தி எனக்கு தெரியாதா, அவளை விடுங்க, நேத்து வந்தவ, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்குவான். அப்புறம் போய் என்ன மனைவியை பார்க்கும் போது மனைவி ஒரு ஹிஸ்டரியை எடுத்து விடும், ஒரு பட்டியலை போடும். அப்ப என்ன சொல்லுவான், வயசாயிருச்சு அவங்களுக்கு, உன்னை மாதிரி பக்குவமான பிள்ளை அவங்க காலம் கடந்துச்சு, ஏதாவது வயசான காலத்தை ஏதாவது சொல்லுவாங்க, கண்டுக்கிறாத என்று சொல்லி இந்த பேலன்ஸ் பண்ணி சமாளிக்க வேண்டிய வேலை யாருடைய வேலையா இருக்கு? ஆண்களுடைய வேலையா இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம வேலை மாதிரி. அப்ப நடுவர்களுடைய பணி என்பது கொஞ்சம் கஷ்டமான பணி தான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டிலே நம்மளை மாட்ட வச்சுட்டாங்க. சரி, வந்துட்டோம், என்ன நடக்குதுங்க, என்ன செய்யும் இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். இப்ப என்னன்னு சொன்னா, இந்த மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் நடைபெறதுக்கு பெரிதும் காரணம் ஆலிம்கள் தான் காரணம் என்று பேசுவதற்கு அந்த அணியில 2 பேர் வந்திருக்கிறாங்க. ஒருத்தர் துஜா அலி அவர்கள், அடுத்ததாக சகோதரர் நிலோஃபர் அலி அவர்களும் ஆலிம்கள் தான் முக்கிய காரணம் என்பதை பேசுவார்கள். இந்த பக்கத்துல பார்த்தோம்னு சொன்னா மக்கள் தான் காரணம் என்று பேசுவதற்காக அசீஸ் அவர்கள் மக்களை என்ற அணியில பேசுவாங்க. அவருக்கு துணையாக பட்டூரை சார்ந்த சகோதரர் யாசின் அவர்களும் இந்த மாதிரி மார்க்க முரணான காரியங்களுக்கு மக்கள் தான் காரணம் என்ற தலைப்பில் பேச இருக்கின்றார்கள். இதை கவனிக்கக்கூடிய மக்கள் உங்களுடைய சிந்தனைகளை நீங்க எங்கேயும் போக விட்டுறக்கூடாது. முக்கியமான பாயிண்ட்டுகள்லாம் சொல்லுவாங்க, நீங்க விட்டுட்டீங்கன்னா திருப்பி கிடைக்காது. அப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, என்னென்ன வாதங்களை முன்வைக்கிறாங்க, எந்த அணியினருடைய வாதங்கள் வலுவாக இருக்கிறது என்பதை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். இப்போது இந்த பட்டிமன்றத்தினுடைய பகுதி ஆரம்பமாக இருக்கிறது. துவக்கமாக மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள் நடைபெற
பெரிதும் காரணமாக இருப்பது ஆலிம்களே என்ற அணியை அதனுடைய தலைவர் சுஜாலி அவங்க தங்களுடைய வாதங்களை துவங்கி வைப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, மார்க்க விழிப்புணர்வு பட்டிமன்ற நிகழ்ச்சியிலே மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள் நடைபெற பெரிதும் காரணம் மக்களா ஆலிம்களா என்கிற தலைப்பின் கீழாக ஆலிம்களே என்று நாங்கள் பேச வந்திருக்கிறோம். பொதுவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருக்குரானிலே சூரா நஹ்ல் 16வது அத்தியாயம் 36வது வசனத்தில் சொல்கிறான், வலகது பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன், எல்லா சமூகத்திற்கும் நாம் ஒரு தூதுவரை அனுப்பி இருக்கிறோம். எல்லா சமூகத்துக்கும் அல்லாஹ் ஒரு நபியை, ஒரு ரசூலை அனுப்பி வைத்திருக்கிறான். ஏன் அனுப்புகிறான் தெரியுமா? அந்த நபி வருவது எனக்கும் ஒரு நபி இருக்காங்க என்று காட்டிக் கொள்வதற்கோ பெருமையாக பேசிக் கொள்வதற்கு மட்டுமல்ல. எதற்கு அந்த தூதுவரை அல்லாஹ் அனுப்புகிறான் என்று சொன்னால், அன்இபுதுல்லாஹ், நீங்கள் அல்லாஹுவை வணங்குங்கள். இதை போய் மக்களுக்கு சொல்லணும். இந்த நபியினுடைய வேலையே அல்லாஹ் ரொம்ப பிரதானமாக சொல்லக்கூடிய விஷயம் அன்இபுதுல்லாஹ், நீங்க அல்லாஹுவை வணங்குங்கள். வஜ்தனி புத்தாகுத், தீய சக்திகளை வணங்காதீர்கள். இதான் விஷயம். அப்ப நீங்க நல்லா கவனிங்க, மனிதனை படைத்தது யாருங்க? அல்லாஹ். ரிஸ்க் கொடுக்கிறது யாரு? அல்லாஹ். எல்லாமே இறைவன் தான் கொடுக்குறான். கொடுத்துட்டு நீங்க உங்க இஷ்டத்துக்கு இருந்துக்கங்கப்பா என்று மனுஷனை விட்டுறலாமா இல்லையா? சுதந்திரம் அல்லாஹ் கொடுத்துருக்கான். ஆடு மாடு மாதிரி மனிதன் கிடையாது. சரியானது இதுதான் தெரிஞ்சாலும் அதை தவிர்த்து தப்பானதுல நடக்கலாம். இப்படி இருந்தாலும் கூட மனிதர்களை அவர்களுடைய போக்கில் விட்டு விடாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தூதுவர்களை அனுப்பி நீங்க போய் பிரச்சாரம் பண்ணுங்க என்று எடுத்து சொல்றான் தெரியுமா? மனிதனுடைய பண்பே தவறு செய்வதுதான். எதிரணியினர் அதிகமான தவறுகள் நடைபெற காரணம் மக்களே பேச வர்றாங்களே, அவங்க நல்லா கவனிக்கணும். தப்பு செய்யறது மனித இயல்பா, சரியாக நடப்பது மனித இயல்பா? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், குலிகல் இன்சானு லைஃபா, மனிதன் பலகீனவாதியாகத்தான் படைக்கப்பட்டிருக்கான். அவன் தூயவன் கிடையாது. தூயவன் இறைவன் தான். அப்ப தப்பு செய்வது இயல்பு என்று சொல்லும் போது அதை திருத்துவதற்கு தான் தூதர்கள் அல்லாஹ் கொடுக்கிறான். அன்றைக்கு தூதர்கள் இருந்தாங்க. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், யாக்கூப் நபி வந்தார்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை வந்தார்கள். வந்தவர்கள் அவர்களுடைய பணியை கச்சிதமாக செய்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருக்குரானிலே 5வது அத்தியாயம் 67வது வசனத்தில் சொல்கிறான், யா அய்யுஹர் ரசூல், நபி அவர்களே, பல்லிக், நீங்கள் எடுத்து சொல்லுங்கள், மா உன்சில இலைக்கும் இரப்பிக், உங்கள் இறைவன் தரப்பில் இருந்து உங்களுக்கு எதெல்லாம் கொடுக்கப்பட்டதோ அது எல்லாத்தையும் நீங்க எடுத்து சொல்லுங்க. ஒயின்லம் தஃஅல், நீங்கள் அதை செய்யவில்லை என்று சொன்னால் ஃபமா பல்லகத ரிசாலத், உங்களுடைய தூதுத்துவத்தை நீங்கள் முழுமைப்படுத்தியவர் இல்லை அல்லாஹ் சொல்லுகிறான். அன்றைக்கு நபிமார்கள் அல்லாஹ் அனுப்புனா. ஏன் அனுப்புனா? ஒரே நபியோட விட்டுருக்க வந்தானுங்க. மீண்டும் மீண்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களை அனுப்புவதற்கு காரணம் தவறு செய்வது மக்கள் இயல்பு, திருத்தி கொடுப்பதுதான் அல்லாஹ்வினுடைய ஒரு அக்கறையாக இருக்கிறது. அப்படி நபிமார்கள் அன்னைக்கு வந்தாங்க, மக்கள் தவறு செஞ்சாங்க. இன்னைக்கு நபிமார்கள் வரமாட்டாங்க, மக்கள் தவறு செய்வாங்களா இல்லையா? செய்வாங்க. ஆனா அந்த இடத்துல திருத்தி கொடுப்பது யாருடைய பணியாக இருக்கிறது என்றால், கடந்த காலங்களில் நபிகளுடைய பணியாக இருந்தது, இன்றைக்கு ஆலிம்களுடைய பணியாக இருக்கிறது. அப்ப ஆலிம்கள் திருத்தி கொடுப்பது அவர்களுடைய பணி. அவர்கள் திருத்தவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக தவறு நடக்கும். அந்த தவறினுடைய வெளிப்பாடை நீங்க நல்லா பாருங்க. ஆலிம்கள் மனிதர்களுக்கு நல்லதை சொல்லி அவன் உயிரோடு இருக்கும் போதும் மௌத்துக்கு பிறகும் அவனை சரியான வழியில கொண்டு வரது அவங்களுடைய இயல்பு தானங்க. இன்னைக்கு ஒரு மனிதர் மௌத்தாயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அந்த மௌத்தான அந்த மனிதனுக்கு அந்த பிள்ளைகள் செய்ய வேண்டிய சொந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுல எப்படியெல்லாம் ஆலிம் சா மூக்கணும் வைக்கிறாருன்னு நீங்க பாருங்க. இப்ப நடுவர்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்களே எல்லாம் கவனிக்கலாம். நடுவர் கஷ்டமான பணியை நான் சுமந்து நடத்திட்டு இருக்கிறேன், ரொம்ப சிரமமான பணின்னு சொன்னாங்க இல்லையா, அது எவ்வளவு சிரமமான பணின்றதை இப்ப நம்ம சொல்றோம். நடுவர் அவர்களே, ஒரு மனிதர் இறந்து போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, நாம நம்ம வீட்லயோ பக்கத்து வீட்ல இறந்துட்டாருன்னா என்ன செய்வோம்? நம்ம துஆ செய்வோம்.
துவா செய்வோம், கவலைப்படுவோம், கண்ணீர் வடிப்போம். ஆனா ஒரு ஆலிம் சொல்லுகிறார், எந்த வீட்டுல மௌத்து விழுந்தாலும் தம்பி நமக்கு தான் சந்தோஷம். ஏன் சந்தோஷம்? மௌத்து விழுந்தா சாப்பாடு எங்க வரும் நடுவர் அவர்களே? மதரசாக்கு தான் வரும் இல்லையா? பாருங்க, இப்படிப்பட்ட வகையினர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்லி இருக்காங்க? சஹீஹ் முஸ்லிம்ல பார்க்கலாம், இதா மாத்தல் இன்சான், ஒரு மனிதன் இறந்துட்டானா, இன் கதஅ அன்ஹு அமலுஹு இல்லா மின் தலாஸ், மூணை தவிர எல்லாமே நின்று போயிடும். மூணே விஷயம் மட்டும்தான். ஒன்று சதகத்துல் ஜாரியா, இரண்டாவது பலனுள்ள கல்வி, மூன்றாவது அவ்வலதின் சாலிஹின் யதுலஹு, அந்த இறந்த தன்னுடைய தாய் தகப்பனுக்காக சாலிஹான பிள்ளை செய்கிற துவா. இதான ஆலிம் சொல்லணும், இதான மார்க்கம் சொல்லுது, இதைத்தான தூதர் சொன்னாங்க. ஆனா இன்றைக்கு ஆலிம் என்ன சொல்லி கொண்டிருக்கிறார்? அப்படி எல்லாம் நீங்க போகாதீங்க, நான் வர்றேன் உங்களுக்கு, நீங்க ஏன் துவா செய்றீங்க? நான் இடையில வந்து ஃபாத்தியா ஓதுறேன், மௌத்தா போனா ஒன்று ஓதுறேன், மூணாவது ஃபாத்தியா ஒன்று ஓதுறேன், வேற என்ன 40 ஓதுறேன், வருஷம் நான் வந்து நினைவேந்தல் மாதிரி ஒவ்வொரு வருஷமும் வர்றேன், இப்படி சொல்றாங்களே. வெளிப்படையாக கேட்கிறேன், எந்த ஒரு மனிதனாவது இறந்து போன தாய் தகப்பனுக்கு நான் துவா செய்ய மாட்டேன்னு சொல்லுவாங்களா? சொல்லுங்க, உங்களுடைய விருப்பம் என்னங்க? நீங்க செய்யணும்னு விரும்புறீங்களா, இன்னொருத்தர் செய்யணும்னு விரும்புறீங்களா? நாம தானே செய்யணும்னு விரும்புவோம். அப்ப இடையில குறுக்க கூறுவது யாரு? இந்த பிதஅத் உருவாகுவதற்கு காரணம் யார்? மனிதர்களா அல்லது ஆலிம்களா? யோசிச்சு பாருங்க. அப்ப இன்றைக்கு ஏகப்பட்ட அனாச்சாரங்கள் நடக்கிறதே, எங்கேயாவது மக்கள் இதை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டிருக்கிறார்களா? கேட்டதே கிடையாது. ஆனா மக்கள் இது மாதிரி தவறுகளை திருத்தி ஆலிம்கள் சரியான வழியின் பக்கம் கொண்டு வரதுக்கு பதில இன்னைக்கு என்ன நடக்குது தெரியுமா? அப்துல் காதர் ஜீலான் ஒருவர் இருக்கிறாரு நடுவர் அவர்களே, தெரியும். அவருக்கு ஒரு அடைமொழி வச்சிருக்கிறாங்க, அது சொல்லுங்க நடுவர்களே, நீங்க சொன்னாதான் நல்லா இருக்கும். சரி, முஹித்தீனுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாதவங்க நம்மள இருப்போம். முஹித்தீன் பேரை தெரியாதால யாரா இருப்போமாங்க? முஹித்தீனா என்ன அர்த்தம் தெரியுங்களா? முஹி என்று சொன்னால் உயிர் கொடுப்பவர் என்று பொருள். தீன் என்று சொன்னால் தீன் இஸ்லாம், இஸ்லாத்தை உயிர்ப்பிப்பவர். அவருக்கு அடைமொழியை பாருங்க. அதாவது வர்ற ஆளுக்க வந்து சும்மா வராம ஒரு அடைமொழியோட வந்தாதான் கொஞ்சம் இப்படி பந்தாவா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி இவர் என்ன செய்கிறார் என்றால், அப்துல் காதிர் என்பது இவருடைய பேர், கரெக்ட், காதிருடைய அடிமை, அல்லாஹுடைய அடிமை. ஜீலானி என்பது ஜீலான், அவருடைய ஊர் பேரு. அது என்ன முஹித்தீன்? அதுக்கு அவங்க சொல்ற கதையை பாருங்க. இவர் ரோட்ல நடந்து வாக்கிங் போயிட்டு இருந்தாராம், அப்துல் காதிர் முஹித்தீன். போயிட்டு இருக்கும்போது இடையில ஒரு நோயாளி ஒருத்தன் கடந்திருக்கான், சீக்காளி கடந்துட்டு இருக்கான். நம்ம பார்த்தா என்ன செய்வோம்? 108 ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுவோம், அல்லது ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்ப்போம். இவர் என்ன பண்ணாரா, அவரை கை கொடுத்து தூக்குனாராம். செஞ்ச பெரிய உதவி இதுதான். கை கொடுத்து தூக்கும் போது இதுக்கு முஹித்தீன் பேர் வந்துருச்சு. யாராவது உங்கள இதை என்னன்னு புரிஞ்சுக்கிற முடியுதா? சொல்றாங்க பாருங்க, இந்த சீக்கு வந்து நோய் வந்து கிடந்தா பாருங்க, இவன் யார் தெரியுமா? இவர் தான் தீன். கீழே கிடந்தது மனுஷன் கிடையாதுங்க, மார்க்கம். இவர் தூக்குனது மனுஷனை தூக்கல, யாரை தூக்குனாரா? மார்க்கத்தை. நான் கேட்கிறேன், நபிமார்கள் எத்தனையோ பேர் வந்து புரட்சி செய்திருக்கிறார்கள் சமுதாயத்தில். குடித்து கொண்டிருந்த சமுதாயத்தை மாற்றியது நபிமார்களின் வேலை, தவறு செய்த மக்களை மாற்றியது நபிமார்களின் வேலை. அவங்களுக்கெல்லாம் முஹித்தீன் பட்டம் கொடுக்கல. இந்த ஒரு மனிதனுக்கு, சராசரி மனிதனுக்கு முஹித்தீன் என்று பட்டம் கொடுத்து மௌத்தா போன ஒரு மனிதனுக்கு சமமாக வைத்து பேசுகிறார்கள் என்றால், இந்த ஆலிம்கள் மக்களை எவ்வளவு பெரிய வழிகேட்டில் விடுவார்கள் என்று யோசிப்பார்கள். நீங்க நல்ல கவனிங்க. பொதுவாகங்க நபிமார்கள் அல்ல அனுப்புறதுக்கு காரணமே, ஒரு வீட்டில் பிள்ளை தப்பு பண்றான்னு சொன்னா பிள்ளையினுடைய இயல்பு தவறு செய்வது, குழந்தையினுடைய இயல்பு சேட்டை செய்வது தான். சேட்டை செஞ்சுட்டான், சேட்டை செய்யும் போது ஏன்பா பிள்ளை சேட்டை செய்யறான், அவன் அப்படித்தாங்க சேட்டை செய்வான், உங்க வேலை என்ன நீங்க பார்த்துக்கிட்டு போங்க, இப்படி ஒரு பெற்றோர் சொன்னாங்கன்னா இது சரியா இருக்குமா? பிள்ளை தப்பு செய்வது இயல்பு, திருத்துவது யாருடைய இயல்பு? பெற்றோர்கள். அப்ப இந்த சமுதாயம் தவறு செய்வது இயல்பு தான், அதை நான் மறுக்கல. ஆனால் இதை திருத்துவது முழுக்க முழுக்க ஆலிம்களுடைய கையில் இருக்கிறது. திருத்தவில்லை. திருத்தாததனுடைய விளைவு தான் ஃபாத்திஹா, திருத்தாததனுடைய விளைவு தான் கட்டுக்கதைகள், திருத்தாததனுடைய விளைவு தான் தர்கா, திருத்தாததனுடைய விளைவு தான் இன்றைக்கு மௌலிதே நடந்து கொண்டிருக்கிறது. பச்சையாக தெரிகிறது மௌலித் அவ்வளவு பெரிய இணை வைப்பு என்று தெரிகிறது. ஆனா இவ்வளவு அப்பட்டமாக மக்கள் ஓதுகிறார்கள் என்றால் மக்களுக்கு மௌலிதில் உள்ள அர்த்தம் தெரியுமா?
தெரியாதுல? அதை கொடுத்தது யாருங்க? ஆலிம்கள். அப்ப எங்கள் தரப்பு சார்பாக நாங்கள் ஆணித்தரமாக நிறுவுகிறோம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களை அனுப்பியது மக்களை திருத்துவதற்கு தான். அந்த பணியை அவர்கள் செய்தார்கள், ஆலிம்கள் அதை பெரும்பாலும் செய்யவில்லை. இன்றைக்கு நடக்கிற அந்த தவறுகள் மனிதன் செய்தால், மக்கள் செய்தால் அதை திருத்துவது இவர்களுடைய கடமையாக இருக்கிறது. ஆனால் கடமையில் இவர்கள் தவறிவிட்டார்கள். அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு நாம் எவ்வளவு பெரிய பிரச்சாரத்தை செய்தால் அந்த தவறுகளை திருத்த முடியவில்லை. எனவே நபிமார்கள் இனி வரப்போவதில்லை. ஆனால் நபிமார்கள் வந்த காரணம் உயிர்ப்போடு தான் இருக்கிறது. மக்கள் தவறு செய்வது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. திருத்துவது அன்றைக்கு நபிகளுடைய பணி, இன்றைக்கு ஆலிம்களுடைய பணி. அவர்கள் செய்யாததனுடைய விளைவுதான் இன்றைக்கு தீமைகள் அதிகரித்து கொண்டிருக்கிறது என்பதை எங்களுடைய தரப்பு சார்பாக ஆணித்தரமாக முதல்வாதமாக பதிவு செய்து கொண்டு என்னுடைய இந்த உரையினை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அதாவது ஆலிம்கள் தான் மார்க்க முரணான காரியங்கள் நடைபெறுவதற்கு பெரிதும் காரணம் என்பதை குர்ஆன் வசனத்தோடும் நிறைய நடைமுறைகளோடும் அவர் விளக்கினார். அவர் சொன்னதுல முக்கியமான கவனிக்கத்தக்க பாயிண்ட் என்னன்னு சொன்னா, நபிமார்கள் இனி வரப்போவதில்லை. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? லா நபிய பஅதின்றாங்க, எனக்கு பிறகு இறை தூதர்கள் கிடையாது. அப்ப அந்த பணியை மக்கள் தான் செய்தாக வேண்டும். அந்த மக்களிலும் முன்னோடிகளாக யார் இருந்து பண்ணணும்னு சொன்னா ஆலிம்கள் தான் அந்த பணியை முன்னெடுக்க வேண்டும் என்ற கருத்தை அற்புதமாக பதிய வைத்தார். அதே போன்று இன்னொரு விஷயத்தையும் அவர்களுக்கு குறிப்பிட்டார். இந்த ஆலிம் சாக்கள் மக்களை எந்த அளவுக்கு வழிகேட்டுல தள்ளுறாங்க அப்படின்னா, நிறைய பல கட்டுக்கதைகளை அவர்கள் உருவாக்குகிறார்கள். அதுல இந்த அப்துல் காதர் ஜீலானிங்கிறாங்கல்ல, அவருக்கு முஹித்தீன் ஒரு பேரு. அந்த சம்பவத்தை கூட அவர்களுக்கு சொன்னார். அவர் சொன்ன விஷயம் எங்க வருதுன்னா முஹித்தீன் மௌலுதுல வருது. இந்த முஹித்தீன் மௌலுது என்பதை எப்ப மக்கள் ஓதுவாங்கன்னா ரபியுல் ஆகிர் மாதத்துல ஓதுவாங்க. ரபியுல் அவல் மாதத்துல சுபான மௌலுது ஓதுவாங்க. ரபியுல் ஆகிர் மாதத்துல முஹித்தீன் மௌலுதுன்னு ஒன்று ஓதுவாங்க. அதுலதான் அவர் சொன்ன அந்த விஷயம் வருது. எப்படி வருது? நான் உங்களுக்கு அதை படிச்சு காட்டுறேனே. ரஆபி ஃபஜின் சகீமா மின் குபுதி காயுகீமா லம்மா கதா முஸ்தகீமா நாதாஹு ஐயாகீவாமீன். இப்படியே தான் ஓதுவாங்க, இதே பேட்டர்ன்ல ஓதுவாங்க. இன்னி லதீனுர் ரஷாதி அஹியைதனி கையுனாதி லக்கும் பிஹி குல்லு நாதி யா முஹித்தீனி ஹாமி. இதான் அந்த அரபு மூலம். அதான் அவர் சொன்னார் பாருங்க மீனிங். அப்துல் ஜீலானி ஒரு நாள் நடந்து போறார். அப்போ ஒரு நோயாளியை கண்டார். அந்த நோயாளிக்கு எந்திரிச்சு நிக்க முடியல, உடம்புல தெம்பு இல்லாம இருக்கிறார். தன்னை தூக்கி விடுமாறு கோரிக்கை வைக்கிறார். இவர் போய் தூக்கி நிறுத்துகிறார். உடனே அவர் பேசுகிறார், நான் யாரு தெரியுமா? இங்க என்னையே தூக்கி நிறுத்திட்டீங்களா? நான் யார் தெரியுமா? நான் தான் தீனுல் இஸ்லாம், நான் தான் இஸ்லாமிய மார்க்கம்னு சொன்னாராம். பாருங்கள், இஸ்லாமிய மார்க்கம் என்பது என்ன மனுஷனா? அது என்ன ஒரு உயிரா? அது என்ன ஒரு மிருகமா? அது ஏதேனும் ஒரு ஆடா மாடா, ஒரு பறவையா புறாவா? ஒண்ணும் கிடையாது. அது ஒரு நம்பிக்கை. மார்க்கம் என்பது என்ன? ஒரு நம்பிக்கை. அதை போய் மனுஷன் சொல்லி அது முடியாம கடந்துன்னு சொல்லி இவர் தூக்கி நிறுத்தினாருங்கிறாங்க. எந்த அளவுக்கு மோசமான கருத்தை இவங்க சொல்றாங்க அப்படின்னா கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க, உங்களுக்கு புரியும். இஸ்லாமிய மார்க்கத்துக்கு உடம்பு சரியில்லை, அவங்க சொல்றபடியே வச்சுக்குவோமே. இஸ்லாமிய மார்க்கத்துக்கு உடம்பு சரியில்லை. இஸ்லாமிய மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் யாரு? நான் ஏற்கனவே முன்னுரையில சொன்னேன், அல்லாஹ் தான் சொந்தக்காரன் சொன்னோம். அல்லாஹ்வுக்கு சொந்தமான இந்த மார்க்கமே உடம்பு முடியாம கிடக்கு. அதை தூக்கி நிறுத்தறதுக்கு யாரு தான் வர வேண்டியிருக்கு? அப்துல் காதர் ஜீலானி தான் வந்தாரு. எனவே ஒரு மார்க்கத்தை உயிர்ப்பிச்சுட்டாரு, எனவே அவருக்கு முஹித்தீன்னு பேருங்கிறாங்க. இதை மக்களா உண்டாக்குனாங்க. அவர் அழகா கேட்கிறார், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை மக்கள் கற்பனையாவது செய்ய முடியுமா? இப்படி ஒரு வழிகாட்டை உண்டாக்குனது யாரு? அதை முஹித்தீன் மௌலுதை ஏற்றுனது யாரு? அதை ரபியுல் ஆகிர்ல உட்கார்ந்து மக்களுக்கு ஓத சொல்லிக் கொடுக்கிறது யாரு? ஆலிம்கள் தானே என்கிற மாதிரியாக தன்னுடைய கருத்துக்களை அழகாக என்ன செய்திருக்கின்றார்? முன்வைத்திருக்கின்றார். இப்ப பிரச்சனை பாத்தீங்கன்னா மக்கள் அணியினருக்கு பிரச்சனையா இருக்கு. அழகான வாதங்களை வச்சிருக்கிறாரு, அதுவும் மறுக்க முடியாத அளவுக்கு வலுவான வாதங்களாகவும் இருக்கிறது. அப்ப அந்த வாதத்தை இவர்கள் முறியடிப்பார்களா அல்லது என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. இருந்தாலும் அவங்களும் வந்துட்டாங்கல்ல, அவங்களை பேச வைக்கணும். சரி, அவங்க எப்படி பேசுறாங்கன்னு பார்த்துட்டு முடிவு பண்ணணும். எப்போதுமே ஒரு வாதியுடைய பேச்சை மட்டும் நம்ம கேட்க கூடாது. பிரதிவாதிகிட்டே ஒரு விஷயம் இருக்கும், ரெண்டு பக்கமும் கேட்டதுன்னு நியாயம் தெரியும். அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் அதிகமாக நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் மக்களே என்ற தலைப்பிலே அந்த அணியினுடைய தலைவர் சகோதரர் அசீஸ் அவர்கள் உங்கள் மத்தியிலே பேசுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, மார்க்க முரணான காரியங்கள் நடைபெறுவதற்கு பெரிதும் காரணம் சமுதாயம்தான் என்ற தலைப்பின் கீழ் எங்கள் தரப்பு வாதங்களை நாங்கள் வைக்க வந்திருக்கிறோம். ஆலிம்கள் காரணம் இல்லை என்பதையும் சொல்ல வந்திருக்கிறோம். நடுவராக இருக்கக்கூடியவர் அவர்களும் ஒரு ஆலிம். தன் இனத்திற்கு மாற்றமாக அவர்கள் தீர்ப்பு வழங்க மாட்டார்கள் என்பதை நம்பி ஆலிம்கள் தான் காரணம் என்று அவர்களுடைய தரப்பு வாதத்திற்கு மறுப்பை இப்போது நாங்கள் பதிவு செய்ய இருக்கிறோம். முதலாவதாக ஒரு குர்ஆன் வசனத்தை இவர்கள் சொன்னார்கள். 16வது அத்தியாயத்தில் 36வது வசனம். வலக்கது பஅஸனா ஃபி குல்லி உம்மத்தின் ரசூலன். இந்த வசனத்தினுடைய கருத்து என்னவென்றால், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அல்லாஹ் இறை தூதர்களை அனுப்புகிறார். அல்லாஹ்வை வணங்குங்கள், தீய சக்திகளை வணங்காதீர்கள் சொல்றதுக்கு. அப்போ இறை தூதர்கள் தான் இந்த சமுதாயத்திற்கு பொறுப்பு, அவர்கள் தான் இதை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். ஒரு சமுதாயத்தின் மீது மார்க்கத்தை சொல்வதுதான் அவர்களுடைய கடமை, மக்களை மாற்றுவது அவர்களுடைய கடமை அல்ல. இன் ஹுவ இல்லா நதீரும் முபீன், தெளிவாக எச்சரிக்கை செய்வதுதான் அவர்களுடைய வேலை. அப்போ ஒரு சமுதாயத்திற்கு மார்க்க சீர்திருத்தம் தேவை என்றால் அல்லாஹ் செய்வது தூதரை அனுப்புவது. அப்போ அல்லாஹ் தூதுவரை அனுப்பிவிட்டார், தூதர்களும் தூது பணிகளை சரியாக செய்து விட்டார்கள். திருந்தாதது யாரு? மக்கள் தப்பு தானே. ஆலிம்கள் அவங்களுடைய பணி செஞ்சாச்சு. திருந்தாதனுடைய விளைவு மக்கள் தான் திருந்தவில்லை, நபிமார்கள் கரெக்டாக செஞ்சிருக்கிறாங்களே. அப்ப திருந்தாதவர்களாக இருக்கக்கூடியவர்கள் சமுதாயம் தான் என்பதை அந்த வசனத்திலிருந்தே நம்ம சொல்லலாம். நம்ம வசனத்தை அவர் குறிப்பை எட்டி பார்த்துட்டாரான்னு தெரியல, நம்ம எடுத்து வச்சிருந்த வசனத்தை அவருக்கு சான்றாக என்ன செஞ்சிட்டார், அவரு மாற்றி சொல்லி இருக்கிறார். அது எங்கள் தரப்பில் வைக்க வேண்டிய ஒரு வசனம் என்பதை நடுவர் அவர்கள் நீங்கள் கவனமாக இருக்கும். நாங்கள் குறிப்பாக கொஞ்சம் மறைச்சு வைக்க வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கிறோம். ஒன்று. இரண்டாவதாக நீங்க பார்த்தீங்கன்னா, நடுவர் அவர்களே கட்டுக்கதை சொல்றாங்க சொல்றாங்க. ஆலிம்கள் கட்டுக்கதை சொல்லட்டுமே, நாங்க மறுக்கல, அவர் சொல்லுகிற செய்தி உண்மைதான், இது ஆலிம்கள் முழங்குகிறார். எங்க ஆலிம்கள் கட்டுக்கதை சொன்னா கேட்கிறவங்களுக்கு அறிவு எங்க போச்சு? மார்க் அறிவு. இப்ப தௌஹீது மக்கள்கிட்ட இந்த கட்டுக்கதையை சொல்ல முடியுமா? ரசூலுல்லாஹ் ஒட்டகத்துல போனாங்கன்னு சொன்னா கூட ஜி அது ஒட்டகம் இல்ல குதிரைங்கிறாங்க. ஒட்டகத்துக்கும் குதிரைக்கும் பிரச்சனை இல்லை ஹதீஸ்ல. மக்கள் அவ்வளவு தெளிவா இருக்கிறாங்க. மக்கள் தெளிவா இருந்துட்டா இந்த கட்டுக்கதைகளுக்கு தமிழகத்தில் இடமில்லை. ஆலிம்கள் 1000 கதையை சொல்லட்டும், நீங்க ஏன் உட்கார்ந்து சபையில கேட்கிறீங்க? எழுந்து ஒரு நபர் கூட துணிவாக கேள்வி கேட்பவர் இல்லையா தமிழகத்தில்? கேள்விகளை கேட்டிருந்தால் அடுத்தது ஒரு கட்டுக்கதை ஆலிமுடைய வாயிலிருந்து சொல்லப்பட்டிருக்குமா? அவ என்ன ஆலிம நீங்க சொல்றீங்க? அடுத்த பாயிண்ட், ஆலிம்கள் தானே உருவாக்குறாங்க, ஆலிம்கள் தான் உருவாக்குறாங்க நாங்களும் சொல்றோமே. தலைப்பு என்ன வாசிங்க எல்லாரும். நடைபெறுவதற்கு காரணம் யாருன்னா பெரிதும் காரணம் தலைப்பு. உருவாக்குனது யாருன்னு தலைப்பு. ஃபாத்திஹாவை உருவாக்குனது யாரு? ஆலிம் தான். மௌலிதை உருவாக்கியவர் யார்? ஆலிம் தான். நாங்களும் சொல்றோம். நடைமுறைப்படுத்துவது யார்? நடுவர் அவர்களே, எந்த ஆலிம் சாவா அது தமிழ்நாட்டில் ஒரு வீட்டு கதவை திறந்து உள்ள போய் உங்க வீட்டுக்கு நான் ஃபாத்திஹா ஓத வந்திருக்கேன் அவரா போவாரா? சொல்லுங்க. போக மாட்டாரு, போக மாட்டாரு. மக்கள் ரொம்ப திருந்தி ஆலிம் சார் ரொம்ப பஜபாட வந்தா கதவை தட்டி துவா ஓதணும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி சுயமரியாதை இல்லாம போக மாட்டார்கள். மக்கள் அழைக்கிறாங்க, ஆலிம் சார் வாப்பா ஃபாத்திஹா ஓதணும், டேட்டு கொடுங்க, அது வருங்காலத்துல. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, எங்க பாப்பாக்கு நீங்க ஓதுங்க, உமாவுக்கு ஓதுங்க, தயவு செய்து எங்கேயும் போயிடாதீங்க, சிறப்பா ஓதித்தாங்க, நிறைய நேரம் ஓதித்தாங்கன்னு அழைக்கிறது யாரு? அழைச்சி கண்ணியப்படுத்துறது யாரு? அழைச்சி விருந்து கொடுக்கறது யாரு? அழைச்சி கைமடக்க கொடுக்கறது யாரு? மக்கள் தானே. சும்மா இருந்தவரை பலியாசல கூப்பிட்டு ஃபாத்தியாவை கூப்பிட்டது மக்கள் தான். எந்த மார்க்க முரணான காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் மக்கள் அழைக்காமல் ஒரு ஆலிமால் செய்ய முடியாது. கூட்டுதுவா இருக்கு தமிழ்நாட்டில், தனியா ஒரு ஆலிம் செய்ய முடியுமா? ஆமீன் சொல்ல ஆள் வேணும். எங்க ஆமீன் சொல்ல ஆள் இல்லைன்னா கூட்டுதுவா எப்படி மக்கள்கிட்ட நிற்கும்? சில ஊர்களில் நீங்க கவனிச்சு பாருங்க நடுவர்களே, மௌலித் ஓதிய பள்ளிவாசல்களில் மௌலித் ஓதுகிற பழக்கம் இல்லை. காரணம் ஆலிம் சார் திருந்திட்டாரா? ஆள் இல்லை. முதல் வருஷம் ஓதினாரு, 4 பையன் உட்கார்ந்துருந்தான். 2வது வருஷம் ஓதினாரு, தலைவர் பேர உட்கார்ந்துருந்தான்.
3வது வருஷம் ஓதுனாரு, மைக்கு தான் இருக்குது, பாய் தான் இருக்குது, ஆள் இல்ல, பாய காணும், பாய் தான் இருக்குது, ஆள் இல்லைன்னு ஆலிமி பாடிட்டார். ஆமா, யோசிச்சு பாருங்க, ஆள் இருந்தா ஓதுவார்ல, ஆலிம் திருந்தவும் மாட்டாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். மக்கள் தெரிந்து விட்டால் அந்த பித்அத், அந்த ஷிர்க், அந்த மார்க்க முரணான காரியங்கள் நின்றுவிடும் என்பதை நிதர்சனமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு வசனத்தை பாருங்கள், சூரத்துல் முல்கிலே இடம்பெறுகிறது. நீங்களும் நானும் சொல்றதை விட மார்க்க முரணான காரியத்தை செய்தால் நரகத்துக்கு போவாங்கல்ல, அந்த நரகவாசியினுடைய நேரடி வாக்குமூலத்தை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். சூரத்துல் முல்கிலே இறைவன் சொல்கிறான், நரக காவலாளிகள் வாயிலில் நின்று கொண்டு கேட்பார்களாம், அலம் யஅதீக்கும் நதீர், உங்களிடத்தில் எச்சரிக்கையாளர்கள் வந்தார்களா? அப்ப நரகத்துல விழுந்து கருகுனாம்ல, அவங்க சொல்ற பதில கேளுங்க. காலு பலா கத் ஜாஅன நதீர், எஸ், எச்சரிக்கையாளர்கள் வந்தார்கள். ஃபகல்லபுனா, நாங்க பொய் உரைத்தோம், நாங்க தான் பொய் சொன்னோம். அடுத்த வசனத்தை சொல்றாங்க, வகாலு லவ் குன்னா நஸ்மஉ, நாங்கள் கேட்டிருக்க கூடாதா? அவ் நவ்கிலு, நாங்கள் சிந்திச்சிருக்க கூடாதா? மகானு பி அஸ்ஹாபி ஸஈர், இன்னைக்கு நரகத்துல கருகிட்டு இருக்கிறோமே. பிரச்சனை ஆலிமா வச்சு இல்ல, அவங்க சொல்லத்தான் செய்யறாங்க, நாங்க சிந்திக்கலங்கிறாங்க நரகவாசி. நீங்க இங்க உட்கார்ந்து காரணம் சொல்லலாம், இந்த மார்க்க முரணான செயலை செய்து நரகத்தில் இருப்பவர்கள் சொல்கிற வாக்குமூலத்தை இறைவன் குர்ஆனிலே பதிவு செய்யும் பொழுது, நான் சிந்திக்கல, நான் கேட்கல, நான் பொய்யென கருதினேன் என்று தான் தான் நான் என்று சொல்லுகிற வாதத்தை இறைவன் மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறார். அப்ப இந்த ஒரு வசனம் நமக்கு போதும், மக்கள் தான் காரணம் என்பதை மிக தெளிவாக நமக்கு சொல்கிறார். நடுவர் அவர்களே, தமிழகத்தில் சுபஹான மௌலிதா இருக்கட்டும், எந்த மௌலிதாகவும் இருக்கட்டும், சில நேரம் நபிகள் நாயகத்தை புகழ்ந்து தமிழ்ல கூட பாட்டு பிடிப்பாங்க, புகழ் பாடுதல். மக்கள் இருக்கிறாங்கல்ல, நீங்க யோசிங்க, இந்த ஆலிம்சாமார்கள் இதை எப்படி செய்யறாங்க தெரியுமா? நடுவர் அவர்களே, ஒரு ஆலிம், ஒரு ஹாஃபில் நபிகளை புகழ்கிறார். அவர் புகழ்ற விதத்தை பாருங்க, ஒரு பாடலாகவே புகழ்கிறார். நபியே யா நபியே யா நபியே நபியே நபியே. நடுவர்களை என்ன பாட்டுன்னு தெரியுதா? அன்பே அன்பே கொள்ளாதேவன். இது ஒரு ஆலிம்சா வாயில வரலாமா? இன்னும் பாருங்க, அவர் இப்ராஹிம் நபியுடைய சரித்திரத்தை சொல்கிறார். சிலைகளை உடைத்த சீமான் நபியாம் இப்ராஹீமை கொடுமை செய்தான், புவியினை குடைந்து மரங்களை குவித்து பெருங்கொண்ட நெருப்பினில் இறக்கி விட்டாய், பெண்ணை உனது மெல்லிடை பார்த்தேன். இது ஒரு ஆலிம். அடுத்து பாருங்க, அங்கிருந்து வர டூபி கண்டினியூலாம் ஆகுது. மக்களுக்கு தெரியுதுல, நான் படிக்கும்போது தெரியுதுல, இதை ஒரு ஆலிம் அமலுன்னு செய்கிறாரு. இதையா மக்கள் கேட்கல? எங்க ஆலிம்சா வாயில சினிமா டூன் எப்படிங்க வரும்? சினிமா என்பது ஹராம் இல்லை, இசை என்பது ஹராம் அல்ல. இதை பாடிய ஆலிம்சா அந்த சினிமாவை, அந்த பாடலை பார்த்திருக்க மாட்டாரா? அந்த பாடலை பலமுறை கேட்டிருக்க மாட்டாரா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்ப ஆலிமுக்கும் சினிமாவுக்கும் ரெண்டும் வேறு வேறு இடத்தில் இருக்க வேண்டியது. எப்படி பாடுகிறார்? இது மட்டுமா? நீங்க மௌலிதினுடைய வரிகளிலும் பார்க்கலாம். நீங்க பாருங்க, அஸ்ஸலாமு அலைக ஸைனல் அன்பியாஇ, அஸ்ஸலாமு அலைக அத்கல் அத்கியாஇ, அஸ்ஸலாமு அலைக அஸ்கல் அஸ்கியாஇ, அஸ்ஸலாமு அலைக அஸ்ஃபல் அஸ்ஃபியாஇ, அஸ்ஸலாமு அலைக மிர் ரப்பி ஸமாஇ. நடுவர்களை தெரியுதா? பாரு எவ்வளவு ஷார்ப்பா இருக்கிறாங்க. அப்போ இத ஒரு ஆலிம்சா பாடுறாரு, மௌலூது தானே. அஸ்ஸலாமு அலைக ஸைனல் அன்பியாஇங்கிற மௌலூது தானே, சும்மா சொல்லல, ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்லுகிறோம், யார் மறுக்க இயலாது. இதை ஒரு ஆலிம் பாடும்பொழுது இருக்கிற மக்கள் எழுந்து நின்று சினிமா பாடலை மெட்டு பாடுகிற நீங்கள் எல்லாம் ஒரு ஆலிமா என்ற ஒரு கேள்வியை சமுதாயத்தில் வைத்திருந்தால் இது மீண்டும் மீண்டும் சமுதாயத்திலே தொடர்ந்து இருக்குமா? நடுவர்களே, யோசித்து பாருங்க. உலகத்துல இருக்கிற ஆர்வம் மக்களுக்கு மார்க்கத்துல இல்லை, அதான் பிரச்சனை. மக்கள் தான் முழுக்க முழுக்க காரணம். நடுவர்கள்ட்ட கேட்போம், நடுவர்களே, ட்ரெஸ் வாங்க பெண்களோடு நீங்க கடைக்கு போனது உண்டா? சொல்லுங்க. தப்பிக்க முடியாது. நீங்க போன நினைக்கிறாங்க, சஹருக்கு போனா இஃப்தார் ஆகும், குறையா சொல்லல.
பார்த்து கலர் பார்த்து மேட்ச் பார்த்து எடுங்க. சகருக்கு டிராவல் ஆகி போகணும்ல, காலைல ஏறினா தான் 8-9 மணிக்கு அங்க போக முடியும். டிராவல் பண்ணி போய் ட்ரெஸ் எடுக்கிறாங்க. எதையும் குறை குத்தமா சொல்லல, எவ்வளவு நாள் எடுங்க. அந்த ஆர்வம் மார்க்கத்தில் இருக்கா? எங்க உலகத்துல உடலை அலங்கரிக்கிறதுக்கான உள்ள ஆர்வம். இன்னும் ஒரு கேள்வி நடுவர் அவர்களே, எல்லார் வீட்லயும் பாம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? பாம், லிப் பாம். லிப் பாம் பெண்களுக்கு தெரியும், அந்த பாம் தான் ஆண்களுக்கு தெரியும். பாவம், ஜண்டு பாம், அந்த பாம், இது மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா பெண்கள்கிட்ட லிப் பாம்னா கேட்டு பாருங்க. உடலை அலங்கரிக்கிற பொருள், பிழை இல்லை. உடலை உலகத்தில் இருந்து காப்பதற்காக இவ்வளவு முயற்சி இருக்குல்ல, அவ்வளவு சோதனை ஓட்டம் இருக்குல்ல, அவ்வளவு நேரம் தியாகம் பண்றீங்கள, மறுமையில் நரக நெருப்பு உங்களுடைய உடலை கருக்குவதை விட்டும் காக்குவதற்காக கொள்கையில், தொழுகையில், சித்தாந்தத்தில் நீங்கள் செய்த முயற்சி என்ன என்பதை யோசித்து பாருங்கள். சில ஊர்ல ஆலிம்கள் வரதட்சணை எதிர்த்து பேசினால், மௌலிது கூடாது என்று பேசினால், வட்டி தவறு என்று பேசினால், நிர்வாகத்தில் உள்ள மக்கள் முடிவு செய்து ஆலிம்களை தூக்குகிற ஒரு காட்சியை பார்க்க முடிகிறது. சொன்னாங்க நபிமார்கள் சொல்லணும். நபிமார்கள் சொன்னா, ஆலிம்கள் சொன்னா மக்கள் ஏத்திருக்கிறாங்களா? நூஹ் நபி 950 ஆண்டு காலம் வாழ்ந்து பிரச்சாரம் செய்தார்கள், ஏத்துக்கல. மறுமையில சில நபிமார்கள் வருவார்களா? எங்க சமுதாயம், நான் தான் சமுதாயம், நான் தான் நபி. பிரச்சாரத்துல பிழையா? பிரச்சாரத்துல பிழை செய்து விட்டார்களா? சரியான பிரச்சாரத்தை செய்தார்கள். மக்கள் சிந்தித்து உள்ள வரல. தெரியுதுல, சில நபிமார்களை குத்தலூன அன்பியாய் பிகைரில் ஹக், உண்மைக்கு புறமாக சில நபிமார்களை கொன்று குவித்திருக்கிறார்கள் மக்கள் என்ற செய்தியை குர்ஆன் வசனத்திலே பார்க்க முடிகிறது. இறுதியாக புகாரில் ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். ஒரு இறை தூதர் முன்னர் காலத்தில் இருந்தார். மக்கள் அவரை அடிக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் வஹுவ யம்ஸஹு தமஅன் வஜ்ஹிஹி, தன்னுடைய முகத்திலே இரத்தத்தை தடவி விட்டு அவர் சொல்கிறார், ஃபயகூலு அல்லாஹும்ம அக்ஃபிர் லி கௌமி, யா அல்லாஹ் என் சமுதாயத்தை நீ மன்னித்து விடு, ஃபஇன்னஹும் லா யஅலமூன், அவர்கள் இதை அறியாமல் செய்து விட்டார்கள். அறியாமல், தெரியாமல், சிந்திக்காமல் இருப்பது மக்கள் தான். ஆலிம்கள் சொல்லத்தான் செய்கிறார்கள், எடுத்துரைக்கத்தான் செய்கிறார்கள். அந்த ஆலிமையை அச்சுறுத்துகிறார்கள், ஆலிமை இழிவுபடுத்துகிறார்கள், ஆலிமை கேலி செய்கிறார்கள், ஆலிமை அடிக்க முனைகிறார்கள். வரலாற்றை நபிமார்கள் என்ற ஆலிம்களை கொன்று குவித்திருக்கிறார்கள் என்பதை குர்ஆன் ஹதீஸ் சொல்லிலே நாம் பார்த்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் மக்கள் தான் அறியாதவர்களாக, அறியாமையிலே மார்க்க முரண் தலையோங்கி தமிழகத்தில் இருப்பதற்கு 100% பெரிதும் காரணம் மக்கள் தான் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லி எங்கள் தரப்பு வாதத்தை நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். மார்க்க முரணான காரியங்கள் நடைபெறுவதற்கு பெரிதும் காரணம் மக்களே என்ற தலைப்பிலே நல்ல ஆவேசமாக, வேகமாகவும் அதே நேரத்தில் விவேகமாகவும் தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்தார். அதுல ஆலிம்கள் மக்களை வழிகெடுத்து இருக்கட்டும், மக்கள் ஏன் திருந்தாமல் இருக்கிறாங்க? அழகா வசனத்தை சொன்னார் பாத்தீங்களா? அலம் யாத்திக்கும் நதீர். நாளைக்கு மறுமையில எல்லாம் கேட்பான், வழிகட்ட மக்களிடத்திலே எல்லாம் கேட்கும் போது, ஏப்பா நீங்க எல்லாம் இப்படி பண்ணீங்க, அலம் யாத்திக்கும் நதீர், உங்களிடத்துல எச்சரிக்கை செய்யக்கூடியவர் வரவில்லையா என்று எல்லாம் கேட்கணும். அதுக்கு அந்த மக்கள் என்ன சொல்றாங்க? வந்தார்கள், நாங்க தான் அதை பொய்ன்னு நாங்க சொல்லிட்டோம், நாங்க அதை ஏத்துக்கல, நாங்க சிந்திக்கல என்று அந்த மக்கள் மறுக்கிறாங்க. யாரு தப்பு? ஒருத்தர் போய் மார்க்கத்தை சொல்லி இருக்கிறார், தெளிவாக எச்சரித்து இருக்கிறார். எச்சரித்த பிறகும் கூட இவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இது மக்களுடைய பிழைதான் என்பதை அழகாக எடுத்து வைத்தார். இன்னொன்றை சொல்லும் போது அழகாக தலைப்பை அவர் காட்டினார். அதாவது இந்த தரப்புல பேசும்போது ஆலிம்கள் நிறைய வழிகேடுகளை உருவாக்குகிறார்கள் இவர் பேசிட்டாரு. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, தலைப்பையை அவர் கவனிக்கல. தலைப்பு என்ன? மார்க்க முரணான காரியங்களை உருவாக்குவது யார் என்பதா தலைப்பு. நடைபெறுவதற்கு காரணம் யார்? உருவாக்குறத எவனவனா இருந்துட்டு போகட்டும், நல்லவனோ கெட்டவனோ, ஆலிமோ அவாமோ, சாதாரண மக்கள் உருவாக்கி இருக்கட்டும், செய்கிறது யார் என்பதுதானே தலைப்பு என்று தலைப்புக்குள்ள நின்றும் ஒரு அழகான வாதங்களை முன்வைத்து பேசி இருக்கின்றார். நிறைய அழகான வாதங்களை நிறுவி இருக்கின்றார், நிறைய உதாரணங்களோடு, நடைமுறையோடு. இவ்வளவு வழிகேடுகள் இருந்த போது மக்கள் ஏன் சிந்திக்கல? பல நபிமார்களே மார்க்கம் சொல்லும்போது மக்கள் கேட்கல. ஆலிம்களை விடுங்க, நபிமார்கள் மார்க்கத்தை சொன்ன போது கூட ஏற்க மறுத்திருக்கிறார்கள். ஒரு நபி சில நபிமார்களை கொலை செய்திருக்கின்றார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மார்க்கத்தை சொன்ன போது அந்த மக்கள் ஏற்க மறுத்து விட்டார்கள். அப்ப பிரச்சனை எங்க இருக்குது? மக்களிடத்திலே தான் பிரச்சனை இருக்கிறது என்பதை அழகான முறையிலே தன்னுடைய வாதத்தை அவர் நிறைவு செய்திருக்கின்றார். இப்ப அடுத்ததாக இந்த மார்க்க முரணான காரியங்கள் நடைபெறுவதற்கு பெரிதும் காரணம் ஆலிம்கள் தான் என்று பேச வர்றார்.
அதாவது இவங்க பேச்சை கேட்கும்போது இது டாப் மாதிரி இருந்துச்சு, இவங்க என்னத்தை பேச போறாங்கன்னு தெரியலேங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா இவர் என்ன செய்யறாருன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் பேசுகிறார், எல்லாம் ஜாடிக்கேத்த மூடியா தான் இருக்கு. இப்ப இவர் ஒரு வாதத்தை நிறுவி இருக்கிறார். இந்த வாதத்தை நிலப்பர் பாய் உடைப்பாரா என்பதை நம்ம என்ன செய்வோம், அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுமா இல்லையா? அவர் வந்திருக்கிறாரு, சரி அவரை என்ன செய்வோம், பேச வச்சுட்டு நம்ம முடிவு சொல்லுவோம் சார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள் நடைபெற பெரிதும் காரணமாக இருப்பது ஆலிம்கள் தான் என்ற அணியில் நாங்கள் பேச வந்திருக்கோம். எதிரணியருக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறோம். இது போன்ற முரணான காரியங்கள் நடப்பதற்கு மக்கள் காரணம் இல்லை என்று நாங்கள் சொல்லவில்லை, மக்களும் காரணம்தான். ஆனால் பெரிதும் யார் காரணம் என்பதுதான் தலைப்பு. பெரிதும் காரணம் ஆலிம்கள் தான் என்பது எங்கள் வாதம். எதிரணியர் பேசும்போது நிறைய பேசும்போது தெரிஞ்சுது, ஆனால் சுற்றி சுற்றி ஒன்று தான் வச்சிருக்காரு. என்ன தெரியுமா? மக்கள் ஏன் சிந்திக்கலை, ஆலிம்கள் சொல்றாங்கல்ல, மக்கள் ஏன் சிந்திக்கலை என்று இந்த ஒன்றை தான் சுற்றி சுற்றி வச்சிருக்காரு மக்கள் மேல் குற்றமாக. இது எப்படி இருக்கு? ஒருத்தன் இன்னொருத்தனை கத்தியால குத்துறான், குத்துறவன் செத்துட்டான். இப்போ யார் மீது குற்றம்? குத்துறவன் மேலதான் குற்றம். குத்துறவனை விட்டாச்சு, இவன் ஏன் செத்தான்னு கேட்கிறாங்க. இது எப்படி இருக்கு? குத்துறவனை கேட்காம இவன் ஏன் செத்தான், அவன் குத்துறவன செத்தான், அதை பார்க்கணும்ல. இதுதான் இவன் வாதம், சுற்றி தான் வச்சிருக்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்றோம், ஒரு எளிமையான ஒரு உதாரணத்தை விளக்கலாம். நம்ம எல்லார் கையிலையும் செல்போன் இருக்கு, ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சிருக்கோம். இந்த ஆண்ட்ராய்டு ஃபோனில் ஒரு புதிய அப்ளிகேஷன் ஆப்பை, ஒரு செயலியை உருவாக்குவதா இருந்தால் அது யாரால உருவாக்க முடியும்? சாமானிய மக்களால் முடியுமா? அதற்கு கை தேர்ந்த நிபுணர்களால் தான் முடியும், அறிஞர்களால் தான் முடியும். அப்படித்தானே? அதை மக்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள், அந்த ஆப்பை மக்கள் பயன்படுத்திக்குவாங்க. அப்போ அது அறிஞர்கள் நிபுணர்கள் உருவாக்குறாங்க, உண்டாக்குறாங்க, மக்கள் கொடுக்குறாங்க. அதுபோல 7 வருஷம் மார்க்கத்தை படிச்சுட்டு வந்த அந்த மார்க்க அறிஞர்கள் தான் மார்க்கம் என்ற பெயரில் மார்க்கத்தின் முரணான விஷயங்களை மக்களுக்கு கொடுக்கிறார்கள். மக்கள் நம்பி அதை நன்மை என்று நினைத்து பயன்படுத்துறாங்க. எந்த மாதிரி காரியங்களை கொடுக்குறாங்க ஒவ்வொன்றும் பட்டியல் போட்டு பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹராஜ் இரவு பயணம் போனாங்க. அந்த மெஹராஜ் என்று நோன்பு நோக்க வேண்டும் என்று ஒரு இஸ்லாத்தில் இல்லாத மார்க்கத்திற்கு முரணான காரியத்தை அறிமுகப்படுத்தியது யார்? நடுவர் யார்? நடுவர் மாதிரி சொல்றாரு பாருங்க. அப்போ அவங்க அறிமுகப்படுத்துறாங்க, மக்கள் நம்பி செய்யறாங்க. அதுபோல பராத் இரவு 3 நாளைக்கு யாசின் ஓதுறது என்ன, பிரார்த்தனை என்ன, நோன்பு என்ன, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் மார்க்கம் என்று மார்க்கத்தில் இல்லாத மக்களுக்கு அறிமுகப்படுத்தியது யார்? போதித்தது யார்? அறிஞர்கள் தானே. எப்படி நீங்க மக்கள் மேல் கூட சொல்றீங்க? இது முழு பூசணிக்கே சோத்துல மறைக்கிற மாதிரி இருக்கு. இப்படி இஸ்லாத்தில் இல்லாத முரணான காரியங்களை அறிமுகப்படுத்துவது ஆலிம்கள், ஆனா மக்களை எந்த மக்கள் மேல நீங்க குற்றம் சுமத்துறீங்க? இன்னும் பார்த்தோம்னு சொன்னா ஃபாத்தியாக்கள், அந்த ஃபாத்தியாக்கள் வகைகள் தான் எத்தனை. ஒரு ஹோட்டல்ல போய் ஒரு சர்வர்கிட்ட என்ன இருக்கு கேட்டா அவன் அடுப்பான். மசால் தோசை, முருகல் தோசை, நெய் தோசை, ஆர்கானிக் தோசை, யானையம் தோசை அடிக்கிட்டே போவான். அந்த மாதிரி ஃபாத்தியாக்கு பல வகைகள், எல்லாம் ஒரே மாவு தான். எந்த அளவுக்கு ஃபாத்தியா? பிறந்ததுலேருந்து மௌத்தார வரைக்கும் ஃபாத்தியா. ஒரு பிள்ளை பிறந்துட்டா அங்க பாங்க சொல்ல ஆலிஃபா வந்துடுவாரு, அது மார்க்கத்தில் இல்லாதது. அங்க ஃபாத்தியா ஆரம்பிச்சு பிறந்ததுலேருந்து, பேரூர்லேருந்து, முடி இறக்குறதுலேருந்து, கத்தனா பண்றதுலேருந்து, கல்யாணம் பண்றதுலேருந்து, வீடு கட்ட, கடை திறக்க எல்லாத்துக்கும் வந்து நிற்பார். எல்லாம் முடிஞ்சு மௌத்தா போறீங்களா அங்கேயும் வந்து நிற்பார். ஆனா மௌத்துல தான் இத்தனை ஃபாத்தியா. மௌத்து விழுந்தா வீட்டுல ஒரு ஃபாத்தியா, பள்ளிவாசல் உள்ள வச்ச ஒரு ஃபாத்தியா, வெளியே வச்ச ஒரு ஃபாத்தியா, கபருக்குள்ள வைக்கும் ஒரு ஃபாத்தியா, அடக்கம் பண்ணிட்டு வெளியே வந்தா அங்க ஒரு ஃபாத்தியா, வீட்டுக்கு போன அங்க ஒரு ஃபாத்தியா. அப்ப இந்த மாதிரி மார்க்கத்துல இதெல்லாம் மார்க்க காரியங்கள் என்று மக்களுக்கு அறிமுகப்படுத்தியது யார்? மக்களுக்கு தெரியுமா இப்படி எல்லாம் ஃபாத்தியா ஓதணும்னு? இப்ப மார்க்கத்தில் இல்லாத முரணான காரியங்களை அறிமுகப்படுத்துறது அவங்க தானே. நீங்க எப்படி மக்கள் மேல கூட சொல்லுவீங்க? இன்னும் பாக்குறோம், சரி மௌத்தா போனா அதோட முடிஞ்சுதா, மௌத்துக்கு அப்புறம் வந்து நிற்பாங்க. 1ஆம் பாத்தியா, 3ஆம் பாத்தியா, 40ஆம் பாத்தியா, 7ஆம் பாத்தியா, வருஷம் பாத்தியா, அங்கேயும் வந்து நிற்கிறது. இப்படி பல சடங்குகளை மார்க்கத்தில் ஏற்படுத்தி மார்க்கத்துடைய தனித்தன்மைக்கு ஒரு பெரிய கிடங்கு தோண்டி அந்த மார்க்கத்துடைய தனித்தன்மை குடி போட்டு மூடி சங்கு உதறது யாரு? அவங்க தான் அந்த மாதிரி காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நடுவர்களை இன்னும் பார்க்கணும். மௌர்தை பத்தி பேசுறாங்க, அது நாங்க பேசிட்ட பாயிண்ட். ஆலிம்களே என்றுதான் நம்ம பேச வந்திருக்கோம்.
அது மௌலிது பாட்டெல்லாம் ஆளுங்கள் படிச்ச பாட்டு அவங்க படிச்சு காட்டுறாங்க. அது நாங்க சொல்லணும். அந்த எங்களுக்கு வலுவாக அவர் பாடிட்டு இருக்காரு. அப்போ மௌலிது பாடல் அரபியில் எழுதப்படுது. அரபி மக்களுக்கு தெரியுமா? அர்த்தம் மக்களுக்கு தெரியுமா? நம்ம மக்களுக்கு தான் அல்கம் சூராக்கு அர்த்தம் தெரியாது. அல்கம் சூராக்கு அர்த்தம் தெரிஞ்சுதா இந்த ஷிர்க் வந்திருக்குமா? ஈயாக்க நபுது ஒய்யாக்க நஸ்தகீன், உன்னையே வணங்குகின்றேன், உன்னிடமே உதவி தேடுகின்றேன், இதுக்கு அர்த்தம் புரிஞ்சிருந்தா அவளியா காலை விழுந்திருப்பாங்களா? ஷிர்க் நடந்திருக்குமா? இவங்க எப்படி மௌலிது பாட்டு எழுதுறது? அந்த பாட்டுக்கு கூட அரபி பாட்டுல பாட்டு அரபி பாட்டு, அதுக்கு சினிமா வெட்டு, அதையும் பாவனையோடு பாடுறது. மௌலாய சல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா ஆலா ஹபீபிக கைலில் ஹல்கி குல்லிஹிமி. கன்னி பெண்கள் கூட்டம் இதை பாடுற ஒரு இபாதத் என்று பாடுறாங்களா, மார்க்கம் என்று பாடுறார்களே, இதை கேட்க மாட்டோமா? கூட்டுதுவா பத்தி பேசினாங்க. அதான் ஏற்கனவே நான் சொன்னதுதான், மக்கள் மேலே பழி போடுறது. இந்த கூட்டுதுவா அதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தான் இமாமா இருந்தாங்க. எது வரைக்கும்? மௌத்தா போற வரைக்கும் அவர் தான் பள்ளி இமாம். அவங்க தான் தொழ வைப்பாங்க. ஒரு கடமையான தொழுகையிலையாவது ரசூலுல்லாஹ் தொழுக முடிஞ்ச உடனே கூட்டுதுவா கேட்டு மக்கள் ஆமீன் சொல்லி ஒரு ஆதாரத்தை காட்ட முடியுமா? அப்ப ஆதாரம் இல்லாத எல்லாம் இவர்கள் மார்க்கம் என்று சொல்லுகிறார்களே, இது எப்படி மறுப்பீங்க? இதுக்கு மறுக்க என்ன வாய்ப்பு இருக்கு? கடைசி உங்களால் மறுக்க முடியாது. ஏன்? சட்டியில இருந்தா 40 வரப்போகுது, அங்க ஒண்ணு இல்லை. அப்ப இப்படி அவர்கள் மக்கள் மேல வீண் பழி, மக்கள் அப்பாவி அவர்கள் வீண் பழி போட்டுட்டு இருக்கிறாங்க. இன்னும் பார்க்கிறோம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பயணத்தில் முக்கிய மைல்கல்லாக இருப்பது திருமணம். இந்த திருமணம் பற்றி எல்லாம் சொல்லி காட்டுகின்றான். என்ன சொல்றான்? வாத்தும் நிசா சதுக்கோத்த ஹின்னனிகளா, நீங்கள் பெண்களுக்கு மனக்குடைகளை மனம் கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி காட்டுகின்றான். ஆனா என்ன நடக்குது இஸ்லாமிய திருமணத்துல? பெண் வீட்டாட்ட வரட்சணை வாங்குவது என்ன, அவருடைய பெண் வீட்டு விருந்து என்ன, அவங்களை மொத்தமா சுரண்டி நடுத்தருக்கு வர வரைக்கும் அவங்க சுரண்டிட்டு இருக்கிறாங்க. இந்த திருமணத்தை நடத்தி வைப்பது யார்? ஆலிம்கள் எல்லாம் திருமணம் நடக்குதா? இந்த குர்ஆன் வசனம் நேற்று வந்ததா முந்தானத்து வந்ததா? இது ஆலிம்களுக்கு தெரியாதா? நடத்துறது மட்டும் இல்லைங்க, இதுல உட்காந்து சாட்சி கையெழுத்து போடுறாங்க. அதுல இன்னொரு முரணான விஷயம் பாருங்களேன், என்ன டெக்னிக்கை வர செய்யறாங்க பாருங்க. இந்த வரட்சணை போனா ஹராம், அதை அழகா ஒரு தட்டுல மஞ்சள் துண்டு போட்டு வாங்கி அழகுபடுத்தி அதை அப்படியே மாப்பிள்ளை விட்டாட்ட ஆலிம் தான் கொடுப்பாரு. இது ஹராமான பணம் உங்களுக்கு தெரியும். அதை ஃபாத்தியாவது கொடுத்தா ஹலால் ஆயிருமா? எப்படி பாருங்க, பிளாக் பண்ணி ஒயிட் பண்ணி ஆக்குறாரு. ஹராமான பணம் தெரியுது, தெரிஞ்சே கொடுக்குறாரு. இவர் ஃபாத்தியாவது ஹலால் ஆயிருமா? இப்படி எல்லாம் ஆலிம்கள் செய்யறாங்களே, சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா? மக்கள் சிந்திக்கிறாங்க, மக்களுக்கு தெரியும். பட்டிமன்றத்துக்கு மிகப்பெரிய நடுவர் மக்கள் தான், அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல இதெல்லாம் இல்லாம சட்டத்துல விளையாடுறாங்க. மார்க்க சட்டம் அதான் முக்கியம். மார்க்கத்துக்கு எதுங்க முக்கியம்? சட்டம் தான் முக்கியம். அந்த சட்டத்துல எத்தனை விளையாட்டு தெரியுமா? மார்க்க சட்டம் என்ற பேர்ல எத்தனை கோமாளித்தனத்தை பத்தி பண்ணி வச்சிருக்காங்க. கேட்ட சிரிப்பீங்க. இந்த பல் துளக்கிற குச்சி இருக்குல்ல, அந்த குச்சை அகல வாட்டை தான் பல் துளக்கணுமா, நீல வாக்கடை அல்லது படுக்கை மாதிரி அதை பல் துளைக்க கூடாமா. அப்படி துளக்குனா என்ன நடக்குமா தெரியுமா? கல் ஈரல் வீங்கிருமா. அது பரவாயில்ல, அந்த குச்சை நீங்க கெட்டியை பிடிச்சி பல் துளக்குனீங்கன்னா மூல வியாதி வந்துடுமா. இதுக்கு மூல வியாதிக்கு என்ன சம்பந்தம் தெரியல, என்ன அறிவியல் தெரியல. அது பரவாயில்ல, அந்த குச்சை நீங்க வாயிலே வச்சு சப்பிட்டே இருந்தீங்க, என்ன நடக்கும் தெரியுமா? கண் பார்வை போயிடுமா. அடா, பிரஷ் பண்ணும்போது வாயில குச்சி போதான செய்யும், வாயில குச்சி போய் சப்பிட்டு இருந்தா கண் பார்வை போயிடுமா. என்ன அறிவியல் பாருங்க. அது பரவாயில்ல, அந்த குச்சை கழுவாம வச்சுட்டா சைத்தான் பல் துளைக்கிடுவானா, அந்த குச்சி ஜானுக்கு மேல நீண்டுட்டா சைத்தான சவாரி செய்வானா. எழுதி வச்சிருக்காங்க சட்டங்க. கடைசியில் ஹைலைட் இருக்குது, என்ன தெரியுமா? அந்த குச்சை எல்லாம் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு உபயோகித்து முடித்து விட்டு படுக்க வைக்க கூடாது, நட்டி வைக்கணுமா. அப்படி நீங்க அந்த குச்சை படுக்க வச்சுட்டீங்கன்னு வைங்களேன், பைத்தியம் முடிச்சிடுமா. தாங்கல முடியல. இதை கேட்டா நமக்கு தான் பைத்தியம் முடிக்குது. இதெல்லாம் தருடர்களே சும்மா அடிச்சு விட்டு போல, பக்காவா பக்கத்தோட சொல்லுவோம். தூருல் முக்தார்ல பாகம் 1ல 124 பக்கத்துல இருக்கு, எடுத்து படிச்சு பார்க்க சொல்லுங்க. மது சட்டத்தில் இருக்கு. மது ஒரு முக்கியமான நூல், இது எழுதி வச்சிருக்காங்க. நம்ம தொழுகை எப்படி முடிப்போம்? சொல்லுங்க, தொழுகை எப்படி முடிப்போம்? சலாஜல் முடிப்போம். ரசூலா சொல்றாங்க, தொழுகை துவக்கம் தஹ்ரீமா, அல்லாஹ் அக்பர் சொல்றது. தொழுகை முடிவு தஸ்லீம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் சொல்றது. ஆனா இவங்க இந்த ரத்துல் முக்தாரை எழுதி வச்சிருக்காங்க, பாகம் 3 400 பக்கத்தில் எழுதி வச்சிருக்காங்க. தொழுகை எப்படி முடிக்கணுமா தெரியுமா? நமக்கு என்ன தோணுதோ அதை வச்சு தொழுகை முடிச்சுக்கலாமா, அதுக்கு விளக்கம் எழுதியிருக்கான் பின்னாடி. அதான் அதுல ஹைலைட். ஆஹா, சிரிக்கணுமா தொழுகை முடிக்கிறது. சலாம் சொல்லி முடிக்கிற சொல்லியிருக்காங்க. சிரிச்சு முடிக்கணும்,
அல்லது நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சுக்கலாம். காத்து வேண்டும் காத்து பிரிஞ்சு தொழுகையும் இருக்கலாம், இல்ல யாருக்காவது சலான் சொல்லி தொழுகையும் இருக்கலாம், இல்ல தொழுகிட்டு அப்படி எந்திரிச்சு போயிடலாம். இப்படி எழுதி வச்சிருக்காங்க. நான் பக்கத்தோட சொல்றேன். அப்ப இப்படி எல்லாம் மாலிமி சொல்றாங்களே, நீங்க எப்படி மக்கள் பேச வந்திருக்கீங்க? எவ்வளவு தெளிவான ஆதாரம் இருக்கும். உள்ளங்கை நெல்லிக்கனின்னு தெளிவா வழங்குது. அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் அறியாமல் இருந்தால் அறிந்தவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அப்போ அறிந்தவர் யாரு? அவங்க தான். அப்ப கேட்கிற இடத்துல மக்கள் இருக்காங்க, சொல்ற இடத்துல அவர்கள் இருக்கிறார்கள். இது எவ்வளவு தெளிவா இருக்குது. இன்னும் சொல்ல போனா நடுவர் அவர்களே, இது மாதிரி வேலைகள் செய்யறாங்கல்ல, கட்டுக்கதையெல்லாம் பண்றாங்க. கட்டுக்கதை பத்தி பேசினாரு. கட்டுக்கதை நிறைய இருக்கு, அதெல்லாம் சொன்ன நேரம் பத்தாது. இந்த மாதிரி வேலைகள் செய்யறாங்கல்ல, இதுக்கு என்ன காரணம்? அதாவது சில சகாபிகள்ங்க மார்க்கத்தை சொல்வதற்கு பயந்தார்கள். ஏன் தெரியுமா? தப்பும் தவறும் சொல்லியிருக்க கூடாது, தப்பா சொல்லிடக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய அச்சம். இவருக்கு எந்த அச்சம் கிடையாது, அதெல்லாம் இவங்களுக்கு தூசு. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா பாசு? எல்லாம் காசு. அல்லாஹ்வே சொல்லி காட்டுறான் திருமறை குர்ஆன்ல, கண் கூட பார்க்கிறோம். எதுக்கு எடுத்தாலும் காசு. மௌலூது காசு, கத்தமாதவதி காசு, கயிறு கட்டினா காசு, தகடு கட்டினா காசு, ஃபாத்தியாவத காசு. ஏன் காசுல சும்மா செய்ய சொல்லுங்களேன், செய்ய சொல்லுங்களேன். செய்ய மாட்டாங்க. இவர்கள் காசுக்காக தான் செய்கிறார் என்பதை அல்லாஹ்வே திருமறை சொல்லி காட்டுறான். எப்படி சொல்றான் தெரியுமா? இவர்கள் தங்கள் கரங்களால் எழுதி கொண்டார்கள், அது கேடுதான். அதை எழுதி கொண்டு இது அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்றும் சொல்கிறார்கள். மட்டுமல்லாமல் அந்த கரத்திற்கும் கேடு, இவர்கள் சம்பாதித்தார்களே அதற்கும் கேடு என்று சொல்லி காட்டுகின்றான். அவர்கள் சம்பாதித்தார்களே அதற்கும் கேடு என்றான். அப்ப சம்பாதிக்கிறாங்கிறது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதுக்கு தான் இதெல்லாம் இவ்வளவு மார்க்கத்துக்கு முரணான கட்டுக்கதைகளை, இது மாதிரி மௌலூதுகளை உண்டாக்குற காரணம் தெரியுமா? வருமானம். தங்களுடைய வருமானத்துக்காக செய்து கொள்கிறார்கள் என்பதை அல்லாஹ் சொல்றது பார்க்கிறோம். ஆக இது போன்ற மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் நடைபெற பெரிதும் காரணம் ஆலிம்கள் தான் என்று எங்கள் அடியை நிறைவு செய்கிறோம். மார்க்க முரணான காரியங்கள் நடைபெறுவதற்கு பெரிதும் காரணம் ஆலிம்கள் தான் என்ற அணி இப்போ ஓங்கிருச்சு. முதல்ல அங்க முடிக்கும் போது அங்க ஓங்குது, எங்க முடிக்கிறாங்களோ அங்க ஓங்கிருது. அவரு நிலோஃபர் பாயும் நல்ல கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். அதுல என்ன பண்ணாருன்னா, இவர் மூச்சு பிடிச்சு பேசினார்ல போன அமர்வுல, அது இங்க எவ்வளவு நேரம் பேசினாலும் அது ஒரு கருத்து தான். சுத்தி அவர் சொன்னது என்ன? மக்கள் விளங்கவில்லை, மக்கள் திருந்தவில்லை, நிப்பாட்டினீங்க அப்படின்றதுக்கு அதை ஒரு அழகான உதாரணம் சொல்லி உடைச்சாரு. பாத்தீங்களா என்ன உடைச்சாரு? ஒரு ஆளு கத்திய வச்சு ஒருத்தனை குத்துறான், ஒருத்தன் செத்துறான். இப்ப இவங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, குத்துறவனை விட்டு விடுங்கள், அவன் குத்தத்தான் செய்யுமா, செத்தவனை பார்த்து நீயே செத்தன்னு கேட்க முடியுமா? அது ஒரு கேள்வி, அது நியாயமா? அந்த மாதிரி ஆலிம்கள் மக்களை வழிகெடுக்கிறாங்கன்னா வழிகெடுக்கிறதை விட்டுருங்க, மக்களே வழிகெட்டாங்கன்னு கேட்கறது அந்த மாதிரி இருக்குது என்று அதை உதாரணத்தை அவர் முடிச்சிட்டார். அதுக்கடுத்து நிறைய வாதங்களை முன்வைத்திருக்கிறார். ஆலிம்கள் தான் இந்த மார்க்க முரணான காரியங்களுக்கு பெரிதும் காரணமா இருக்கிறாங்க, ரொம்ப கங்கணம் கட்டி செயல்படுறாங்க என்பதற்கு நிறைய வாதங்களை முன்வைத்தார். மௌலூதை எல்லாம் சொன்னார். சீமா பாட்டு மெட்டு எல்லாம் படிக்கிறாங்க. அதுல நம்முடைய ஜமாத்திலேயே இருக்கக்கூடிய ஆலிம்கள் ஒரு காலத்திலே வேறு வேறு ஜமாத்துகளில் இருந்து மௌலூதுகள்லாம் ஓதி பிறகு நேர்வழி பெற்று நம்முடைய கொள்கைக்கு அவங்க வந்தவர்கள். அவங்க தங்களுடைய அனுபவங்களை நிறைய சொல்வார்கள். அதுல எந்த அளவுக்கு இந்த ஆலிம் சாக்குடைய சேட்டை இருக்கும் அப்படின்னா, ஆலிம்கள் மௌலூதருக்கு வீடுகளுக்கு போவாங்களாம். இப்படி போகக்கூடிய ஆலிம்கள்ல அன்றைய காலத்தில், இப்பெல்லாம் சீமா நடிகருங்கிற பேர்ல தோணாந்துருத்தி நிறைய வந்துருச்சுன்னு வைங்களேன், அதை விட்டுருவோம். அன்றைய காலங்களில் எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன் அப்படித்தானே இருப்பாங்க. அப்ப எம்ஜிஆர், சிவாஜி ரெண்டு பேரும் ஒரு பெரிய ஹீரோவாக பார்க்கப்பட்டவர்கள். அப்ப இந்த மௌலூது ஓதக்கூடிய ஆலிம்கள் ரெண்டு கூட்டம் இருக்கும். ஒரு கூட்டம் எப்படின்னா எம்ஜிஆர் ரசிகர்கள். அவன் என்ன பண்ணுவான் தெரியுமில, எம்ஜிஆர் பாட்டு டியூன்லயே மௌலூத படிக்கிறது. وَمَرِلًا أَنْتَ آيِدُهُ قَدْ أَتَاهُ اللَّهُ بِالْفَرَجِ فَاسَمًا قَدْ كُنْتَ بِغِيَتَهُ وَسَمَاءِ أَرْفَعِ الدَّرَجِ وَسَمَاءِ أَرْفَعِ الدَّرَجِ பணி இல்லாத மார்கழியா எம்ஜிஆர் பாட்டு அடிக்கிறது. உன்னை சிவாஜி ரசிகர்களுக்கு நீ எம்ஜிஆர் பாட்டா படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மௌலாய ஸல்லி வ ஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் கல்கி குல்லிஹிமி அமின் ததகுருஜி ரானிம் பிதி சலமி மசஜ்ததம் அன்ஜாரா மின் குல்லத்தின் பீதமி பிதமி 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 அத வரும் பாத்தீங்களா, என்ன என்ன என்னன்னு வரும். நான் என்ன சொல்லிவிட்டேன் நீ ஏன் மயங்குகிறாய் ஒரு சிவாஜி பாட்டு. இது போட்டிக்கு போட்டி. இந்த போட்டிக்கு போட்டி எப்படி போகுது? இவங்க ஓடுறது மௌலூது ஒரு தப்பு,
அதை சினிமா பாட்டு மெட்ல படிக்கிறது இன்னொரு தப்பு. அது நீ ஒரு ஹீரோவா நான் ஒரு ஓ ஹீரோ பெருசா ஏ ஹீரோ பெருசா என்று அந்த இடத்துல சபையில கொண்டு படிக்கிறது அதோட பெரிய தப்பு. அப்ப என்னன்னு தெரியுதா? இப்படிப்பட்ட ஒரு வழிகேடு, மௌலிது என்பது வழிகேடுன்னு தெரியும். இதை இவ்வளவு துணிவோடு போய் உட்கார்ந்து ஓதுனாங்கன்னா ஆலிம்களுடைய பங்களிப்பு சாதாரணமா இந்த தீமை பெறுகிறதுக்கு ஒருத்தர் சும்மா உட்கார்ந்து கேட்கறான், தப்புதான், அதை மறுக்கிறதுக்கு இல்ல, அதை அவர் ஏத்துக்கிட்டாரு. தலைப்பாவுல கவனிக்கணும் அவர் இங்க கேட்கிறாரு. நாங்க என்ன சொல்கிறோம்? மக்கள் இதுக்கு காரணம் இல்லை நாங்க சொல்லவில்லை, மக்கள் காரணம் தான், பெரிதும் காரணம் ஆலிம்கள் தான் என்பதை வலுவான முறையிலே அவர் தன்னுடைய வாதங்களை கொண்டு நிறுவி இருக்கிறார். இப்ப இவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த மக்கள் தான் பெரிதும் காரணம், மார்க்க முரண்கள் பெருகுவதற்கு மக்கள் காரணம் என்ற அணியினுடைய பேச்சாளர் பட்டூர் யாசின் அவர்கள் தன்னுடைய வாதங்களை முன்வைப்பார்கள் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள் நடைபெறுவதற்கு பெரிதும் காரணம் மக்கள்தான் என்பதை நிரூபிப்பதற்காக திருமறை குர்ஆனுடைய ஒரு வசனம் அதற்கு முத்தாய்ப்பாக நமக்கு அமைந்திருக்கின்றது. திருக்குர்ஆனிலே 14வது அத்தியாயத்தில் 22வது வசனத்தில் அல்லாஹ் ஒரு ஷைத்தானுக்கும் மனிதர்களுக்கும் நரகத்தில் நடக்கக்கூடிய ஒரு உரையாடலை அல்லாஹ் அங்க குறிப்பிடுறான். அதுல பாருங்க, உன்னால நான் கெட்டேன், என்னால நீ கெட்ட, இந்த மாதிரி அந்த உரையாடல் அமைந்திருக்கும். அதுல ஷைத்தானை அந்த நரகவாசிகள் பழிப்பார்கள். அல்லாஹ் அதை குறிப்பிடுகிறான். நீதான் எனக்கு கட்டளையிட்ட இந்த தவறான காரியத்தை நான் செய்யறதுக்கு, அதனாலதான் நான் இங்க வந்து கிடக்கிறேன். சகோதரர் கூட அந்த வசனத்தை உங்களுக்கு முன்மொழிந்தார். அதே ஜாடையில் இருக்கக்கூடிய ஒரு வசனம், நாங்கள் நரகவாசியா ஆகியிருக்க மாட்டோமே செவியேற்றி இருந்தால் அல்லது சிந்தித்திருந்தால் என்று ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்வைத்தார். அதே மாதிரி ஷைத்தானை பழிக்கக்கூடிய வார்த்தைகளை, இந்த கெட்ட காரியங்களை செய்து நரகத்திலே போய் அந்த மக்கள் புலம்புவார்களாம். உன்னாலதான் நான் கெட்டேன் என்று ஷைத்தானை நோக்கி அந்த மனிதர்கள் புலம்பும் போது ஷைத்தான் ஒரு வார்த்தையை சொல்வானாம். அதை திருக்குர்ஆனிலே அல்லாஹ் பதிவு செய்கின்றான். தஅவுதுக்கும், நான் உங்களுக்கு வெறும் அழைப்பு தான் கொடுத்தேன், ஃபஸ்தஜப்தும் லீ, நீங்கள் உடனே அதற்கு பதிலளித்து விட்டீர்கள். நான் சும்மா தூண்டில போட்டு தான் பார்த்தேன், நீ அதுல சிக்கிட்ட, உனக்கு எங்க போச்சு அறிவு? இதான் இங்க கேள்வியே. நான் 1000 சொல்லுவேன்பா, உனக்குன்ட்டு அல்லாஹ் மூளையை தந்திருக்கிறானா இல்லையா? உனக்கு எங்க போச்சு அறிவு? நீ சிந்திக்கணுமா இல்லையா? சொன்ன உடனே நீ கட்டுப்பட்டுடலாமா? அதுக்கு உனக்கு சிந்தித்து எது சரி எது தவறு என்று புரிந்து நடப்பதற்குரிய அறிவை அல்லாஹ் வழங்கி இருக்கிறானா இல்லையா? இப்ப ஆலிம்சா எவ்வளவு பெரிய கருத்தை சொல்லட்டும், அதுக்கு சகோதரர் ஒரு எதிர்த்தரப்புல ஒரு தத்துவம் மாதிரி ஒண்ணு சொன்னாரு. ஆலிம்சா ஏதோ கொலகார மாதிரியும், அவர் கத்திய வச்சு மக்களை குத்துற மாதிரியும், மக்களை குத்துனா உடனே மக்கள்லாம் செத்து போயிடுற மாதிரியும் ஒரு தேவையில்லாத ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு உதாரணத்தை சொன்னார். ஆலிம்சா கருத்தை தான் சொல்றாரு, புத்தி குத்து தான் என்று அதற்கு பேர் வைக்கணுமே தவிர கத்தி குத்துன்னு வைக்க முடியாது. ஆமா, புத்தியை கூர்மையாக்கக்கூடிய விதத்துல அல்லது மழுங்க செய்யக்கூடிய விதத்துல ஒரு ஆலிம்சா எதை வேண்டுமானாலும் சொல்லுவார். அதை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல யார் இருக்கிறார்? மக்கள் தான் இருக்கிறார்கள். அப்ப மக்கள் மறுமையிலே போய் இது மாதிரி புலம்புவார்கள், உன்னாலதான் நான் கெட்டேன் என்று சொல்லும் போது ஷைத்தான் என்ன தெரியுமா சொல்லுவான்? ஃபலா தலூமுனி, என்னை நீங்கள் திட்டாதீர்கள், வலூமு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே திட்டிக் கொள்ளுங்கள், என்ன நீ காரணம் சொல்லாத, நான் சும்மா கூப்பிட்டு தான் பார்த்தேன், நீயாதான் வந்து மாட்டிக்கிட்ட என்று சொல்லி ஷைத்தான் மனிதர்களிடத்துல பதிலளிப்பான் என்று அல்லாஹ் திருக்குர்ஆன்ல பதிவு செய்கின்றார். இந்த ஒரு வசனமே போதாத நமக்கு. அப்ப ஷைத்தான் இன்றைக்கு பல்வேறு தீமையான காரியங்களை ஆலிம்சாவே வழி கெடுக்கிறது யாரு? நடுவரை அவர்களை பதிவு சொல்லுங்க. ஆலிம்சாவை வழி கெடுக்கிறது யாரு? அப்பேற்பட்ட ஷைத்தானே வாக்குமூலம் தர்றானா, நான் சொன்னதுக்கு உன்னை யார் கட்டுப்பட சொன்னார்? நீயா தானப்பா விழுந்தனா, சும்மா கூப்பிட்டு தான் பார்த்தேன், நீ அதை மறுத்து செயல்பட்டிருக்கலாமா இல்லையா? அப்ப ஆலிம்சா ஒன்றை சொல்கிறார் என்றால் மறுக்கக்கூடிய அதிகாரம் மக்களுக்கு இருக்கிறதா இல்லையா? நல்லது சொன்னா ஏத்துக்கிட்டு நடக்கலாம். இதே ஆலிம்சா மக்களுக்கு பால் அடைஞ்ச கிணத்தை காட்டி இங்க போய் குதிங்க எல்லாம் என்று சொல்கிறார். உடனே மக்கள்லாம் போய் குதிச்சிருவாங்களா ஆலிம்சா? சொல்லுங்க நடுவர் அவர்களே. நீங்களே மக்களை இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிற மக்களை நோக்கி, இப்ராஹிம் நபி தன்னுடைய மகனையே அறுப்பதற்கு முன் வந்தார்,
அதற்கு பிறகு அல்லாஹ் ஒரு பலி பிராணியை பகரமாக்கி இன்றைக்கு வரைக்கும் குர்பானி என்ற பேர்ல நம்ம ஒட்டகம் ஆடு மாடு அறுத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த தியாகத்தை மதிக்கும் விதமாக அடுத்த ஹஜ் பெருநாளில் இருந்து நீங்க உங்க வீட்டில் இருக்கிற ஒரு ஆண் பிள்ளையோ அல்லது பெண் பிள்ளையோ அவர்களே அறுப்பதை விடுங்க, அவர்களை ஒரு சுண்டு விரலை நீங்க தியாகம் பண்ணிடணும், அறுத்திடணும் என்று ஆலிம்சா சொல்கிறார், நடுவர் சொல்கிறார். நாம் அதை ஏற்றுக்கொள்வோமா? அப்ப சிந்திக்கக்கூடிய மக்கள் இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. எப்போ மக்கள் சிந்தனையற்றவர்களாக சொல்வதற்கெல்லாம் தலையாட்டக்கூடியவர்களாக மாறுகிறார்களோ அப்பதான் ஆலிம்சாக்களுக்கு அங்க மதிப்பளிக்கப்படுகிறதே தவிர, சகோதரர் இன்னொரு விஷயத்தை சொன்னார், ஆலிம்சாக்கள் தானே உருவாக்குறாங்க, ஆலிம்சா தானே மக்களுக்கு ஃபாத்தியா ஓதி கை மடிப்புக்காக செய்யறாங்க, மக்கள் கூப்பிடுவதனால தானே ஆலிம்சா வர்றாரு. இங்க பாயிண்டே என்ன? மக்கள் கூப்பிடுகிறார்கள். இப்ப நம்ம கூப்பிடுவோமா? அல்லாஹ்வுடைய அருளால இந்த தௌஹீது பிரச்சாரம் மக்களுக்கு மத்தியில சென்றடைஞ்ச காரணத்தினால ஆலிம்சாக்களை கூப்பிட்டு நம்ம வீட்டுல ஒரு நபர் இறந்ததற்காக வேண்டி ஃபாத்தியா ஓதுங்க, மௌலிது ஓதுங்க என்று நம்ம கூப்பிடுவோமா? அதே மார்க்கத்தை விளங்காத மக்களா இருந்தாலும் சரி, ஆலிம்சாவை கூப்பிடுங்க, கூப்பிட்டு நல்ல முறையில இந்த விடி மௌலிதுன்னு சொல்றாங்கல்ல, நைட்டு முழுக்க விடிய விடிய மௌலித ஓதி அல்லது நைட்டு முழுக்க முழு குரான் காணி என்ற பேர்ல 30 ஜுசுக்களையும் ஓதி காலையில அடைஞ்சா உடனே நல்லபடியா போயிட்டு வாங்க ஆலிம்சா, உங்களுக்கு அல்லாஹ் நன்மையை தருவான் என்று சொல்லி பார்க்கட்டுமே. இப்போ உடனே ஆலிம்சா என்ன சொல்லுவார்? அடுத்த ஜும்மாவுலயே மௌலிது ஓதுறது ஹராம், ஃபாத்தியா ஓதுறது ஹராம் என்று மாறுவாரா இல்லையா? அப்ப மக்களுடைய கையில அந்த அதிகாரம் இருக்கின்றது. மக்களை குறித்து தான் அல்லாஹ்வுடைய தூதரும் பயந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரண தருவாயில இருக்கிறார்கள். அவங்க மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த செய்தி அறிவிக்கிறார்கள். ஃபீ மரலிஹில்லதி மாத ஃபீஹி, அல்லாஹ்வுடைய தூதர் தனது மரண தருவாயில இருக்கும் பொழுது ஒரு செய்தியை சொல்கிறார்கள். லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, இறைவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யஹூதிகளையும் கிறிஸ்தவர்களையும் சபிப்பானாக. இத்தஹது குபூரன் அம்பியாஇஹிம் மஸ்ஜிதா, அவர்கள் தங்களுடைய நபிமார்களுடைய அடக்க ஸ்தலங்களை வணக்க ஸ்தலங்களாக ஆக்கி கொண்டார்கள். ஏன் இது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க? இன்னும் சில மணி நேரங்கள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ரூஹ் கைப்பற்றப்பட போகிறது. அந்த நேரத்துல ஒரு எச்சரிக்கையா மக்களுக்கு மத்தியிலே சொல்கிறார்கள், நான் இறந்த பிறகு என்னுடைய சமாதியை, என்னுடைய அடக்க ஸ்தலத்தை மக்கள் வணக்க ஸ்தலங்களாக, பிரார்த்தனைக்குரிய இடங்களாக, வழிபாடு நடத்தக்கூடிய இடங்களாக, கொண்டாடும் இடங்களாக ஆக்கிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு எச்சரிக்கை செய்கிறார்கள். மக்களை குறித்து தான் பயந்தார்கள். இன்னொரு முறை சொன்னார்கள், ஒரு நல்ல மனிதர் இறந்து விட்டால் அந்த மக்கள் என்ன தெரியுமா செய்யறாங்க? அவரை அடக்கம் பண்ணி வச்சுக்கிட்டு அவரை சமாதியாக அவரை உருவாக்கி அதிலே வழிபாடு செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள். உலாஇக ஷிராருல் ஹல்கி இந்தல்லாஹி யௌமுல் கியாமா, இவர்கள்தான் கியாமத் நாளன்று அல்லாஹ்வுடைய படைப்புகளிலேயே மிகவும் மோசமானவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்ததெல்லாம் மக்களை குறித்து தான். இந்த மக்கள் இது மாதிரி மாத்திரக்கூடாது. ஏன்னா முன் சென்ற காலங்களில் ஒரு நபி இறந்து விட்டார் என்று சொன்னால் அடுத்த நபி வருவதற்கு காரணமே என்ன? நடுவர் அவர்கள் நீங்க பதில் சொல்லுங்க. ஒரு நபி இறந்துடுறாரு, அல்லாஹ் கொஞ்ச காலத்திலே இன்னொரு நபியை அனுப்புறான். ஏன் அனுப்புறான்? அவனுடைய மார்க்கத்தை உயிர்ப்பிப்பதற்காக அல்லாஹ் அனுப்புறான். ஏன் அனுப்புறான்? மக்கள் திருப்பி வழிகெட்டு போயிட்டாங்க. வழிகேடான காரியங்களை செய்து மார்க்கத்தில் இல்லாததை எல்லாம் புகுத்தி புகுத்தி மக்கள் ஒரு நல்வழியை விட்டு திசை திருப்பி விட்டார்கள் என்ற காரணத்திற்காக வேண்டி மீண்டும் அவனுடைய மார்க்கத்தை அல்லாஹ் உயிரோட்டம் கொடுப்பதற்காக தான் ஒரு நபியை அனுப்புறான். அப்போ விலங்குலையா நமக்கு? மக்கள் தான் மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள் பெருகுவதற்கு காரணமாக இருக்கிறார்கள். ஆலிம்சாக்கள் என்ன வேணா சொல்லட்டும், நபிமார்களே சொன்னாலும் சரி, நபிமார்கள் சொன்னதற்கு எவ்வளவு காரியங்களை மாற்றமா மக்கள் புரிந்து அதற்கு மாற்றமாக நடந்தார்களா இல்லையா? யோசிச்சு பார்க்கணும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற எச்சரிக்கையெல்லாம் மக்களை குறித்து தான் பயந்தாங்க. அதே நேரத்தில் ஒரே ஒரு செய்தியை மட்டும் பாருங்க. கடைசியா இப்ராஹிம் நபி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு அழகிய முன்மாதிரி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இத்தபி மில்லத்த இப்ராஹிம ஹனீஃபா, இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீர் பின்பற்று என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல கட்டளையிடுறான். இப்ராஹிம் நபி எந்த அளவுக்கு ஷிர்க்குக்கு எதிராக போராடினாங்க. அதற்காக வேண்டி தன்னுடைய தந்தையை அவர்கள் பகைக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டுச்சு. தன்னுடைய சமுதாய மக்களை பகைத்து கொண்டார்கள். சிலை வழிபாட்டிற்கு எதிராக இரும்பு கரம் நீட்டியவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்.
சிலைகளுக்கு எதுவும் கேட்காது, அது எதுவும் பார்க்காது, உங்களுக்கு நல்லதையும் செய்யாது கெட்டதையும் செய்ய. இன்றைக்கு எப்படி தர்கா வழிபாட்டிற்கு எதிராக நாம பிரச்சாரம் பண்றோமோ இதையெல்லாம் விட பல்லாயிரம் மடங்கு சிலை வழிபாட்டிற்கு எதிராக பிரச்சாரம் செய்தவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். பிரார்த்தனை வேற அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள். இத்தனைக்கும் எந்த ஒரு இணையையும் அல்லாஹ்விற்கு அவர்கள் கற்பித்தது கிடையாது தனது வாழ்க்கையில. அந்த அளவிற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பிரார்த்தனையை செய்யறாங்க. வஜ்னுபுனி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம், இறைவா என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் சிலை வணக்க வழிபாடு செய்வதை விட்டு பாதுகாத்திரு. எப்பேற்பட்ட ஒரு இறை தூதர், சிலை வழிபாட்டுக்கு எதிராக குரல் கொடுத்தவர், எதிர்த்து பிரச்சாரம் செய்தவர், மக்களுக்கு அறிவுபூர்வமாக புரிய வைத்தவர். அப்பேற்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பிரார்த்தனை செய்கிறார்கள். காலம் செல்கிறது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லாம் மரணித்து விடுகிறார்கள். பிறகு அல்லாஹ் பல தூதர்களை தேர்ந்தெடுத்து அனுப்புகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த மக்கா என்ற நகரத்தில் பிரச்சாரம் செய்கிறார்கள். ஹிஜ்ரத் செய்யக்கூடிய நிலைமை ரசூலுல்லாஹ்வுக்கு ஏற்படுது. பிறகு மதீனாவிற்கு சென்று அங்க மக்களை வென்றெடுத்து லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா என்ற அந்த கோஷத்தோடு ரசூலுல்லாஹ் மக்காவிற்குள் நுழைகிறார்கள். உள்ள வந்து காபத்துல்லாஹ்வுடைய சாவியை திறந்து உள்ள போய் பார்த்தா எந்த இப்ராஹிம் நபி ஷிர்க்குக்கு எதிராக கண்டன குரல் எழுப்பினார்களோ அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கே ஒரு சிலையை வடிவமைத்து வைத்திருந்தார்கள். இதை செய்தது யாரு? மக்கள் தான் செய்தார்கள். அப்ப மக்கள் நினைத்தால் அந்த தூதர்கள் கொண்டு வந்த கொள்கையை மாற்ற முடியும். ஆலிம்சா கொண்டு வந்ததை மாற்ற முடியாதா? இன்றைக்கு ஆலிம்சா ஜும்மாவுல ஒரு சத்தியத்தை பேசிவிட்டார் என்றால் வரதட்சணை வாங்கக்கூடாது, இளைஞர்கள் வரதட்சணையை வாங்காமல் மகர் கொடுத்து தான் திருமணம் முடிக்கணும் என்று பேசிவிட்டார் என்றால் அசர்ல அவர் இருப்பாரா? யோசிச்சு பாருங்க. அப்ப ஆலிம்சா ஒரு பள்ளிவாசல்ல நீடிக்க வேண்டும் என்றால் கூட அந்த பள்ளிவாசல் நிர்வாகம் தான் அதற்கு தீர்மானிக்கக்கூடிய இடத்துல அந்த நிர்வாகம் தான் இருக்குது. மக்கள் தான் ஆலிம்சா ஒரு இடத்துல வேலை செய்யணுமா இல்லையான்றதை தீர்மானிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப முழுக்க முழுக்க பெரிதும் இந்த உலகத்துல மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள் நடைபெறுவதற்கு மக்கள் தான் காரணமாக இருக்கிறார்கள். மக்கள் எப்போது விழித்துக் கொள்கிறார்களோ அப்போது இது போன்ற போலி ஆலிம்சாக்கள் எல்லாம் ஒதுங்கி திரிந்து விடுவார்கள். மக்கள் கையில தான் அது இருக்கின்றது என்று கூறி நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள் நடைபெறுவதற்கு பெரிதும் காரணம் மக்கள் தான் என்ற தலைப்பிலே அந்த அணியை சார்ந்த பட்டூர் யாசின் அவர்கள் பட்டு பேசினார். எதிரணியினரை பார்த்துட்டு நடைய கட்டு என்பது போல அந்த பேச்சு இருந்தது. அதுல இந்த அணியில வச்ச ஒரு வாதத்தை அவர் அழகா உடைச்சார். நீங்க கவனிச்சிருப்பீங்க. அதாவது இவர் கத்தி குத்துனாரு பாருங்க, அவர் குத்தி குத்துன்னு ஒண்ணு புதுசா போட்டார் பாருங்க. அதாவது ஆலிம்கள் செய்யறது, இன்னைக்கு ஒரு உதாரணம் சொன்னார்ல, கத்தியில ஒருத்தன் குத்துறான், ஒருத்தன் சாகுறான். செத்தவனை பார்த்து நீ ஏன் செத்தன்னு கேட்க முடியுமா? குத்துறதுதானே குற்றம்னார்ல. இவர் அழகா கேட்டாரு. இந்த உதாரணம் இந்த பட்டிமன்றத்துக்கே பொருந்தாது. ஆலிம் சாக்கள் கத்தியை வச்சா குத்துறாங்க, புத்திய வச்சு குத்துறாங்க. இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணுன்னு சொன்னாங்கன்னா மக்கள் ஏன் சிந்திக்கவில்லை? மக்கள் சிந்தித்திருந்தால் அதை தவிர்த்திருக்கலாமா இல்லையா? எப்படி நீங்க ஆலிம் சாக்கள் மட்டுமே பழியை போடலாம், ஆலிம் சாக்கள் மேல மட்டுமே பழியை போடலாம் என்று தன்னுடைய வாதத்தை முன்வைத்தார். அதே போல பல நபிமார்களை இறைவன் அனுப்பக்கூடிய நேரத்திலே ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கிறோம். ஒரு இறை தூதர் வருகிறார், அவர் மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லிவிட்டார். அவர் காலம் சென்று விடுவார், அந்த இறை தூதர் சென்று விடுவார். சென்ற உடனே அவர் கொடுத்த சத்தியம் இருக்கிறது. மக்கள் என்ன செய்திருக்கலாம்? அந்த சத்தியத்தை வைத்துக் கொண்டு வாழையடி வாழையாக அவர் சத்தியத்தை பின்பற்றுவார். அடுத்த தலைமுறை சொல்லி மார்க்கத்தை ஒரு ஒழுங்கா பின்பற்றி இருக்க முடியும். ஆனா பின்பற்றினார்களா? சத்தியத்தை கொடுத்து நபிமார்கள் போன பிறகு அந்த சமுதாய மக்கள் அந்த சத்தியத்தை பற்றி பிடித்துக் கொண்டார்களா? இல்லை. நபி சென்ற உடனே மார்க்கத்தை இவர்கள் மாற்ற ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹ் என்ன செய்கின்றான்? இன்னொரு தூதரை அனுப்புகிறான். பனி இஸ்ராயல் சமுதாயத்தை எடுத்துக்கங்க. பனி இஸ்ராயல் சமுதாயத்துக்கு அல்ல யார் அனுப்புனா? முதல்ல மூசா நபி அனுப்புனான்ல, அவர் சத்தியத்தை சொன்னாரு. பின்னாடி உள்ள மக்கள் மாத்துறாங்க. அப்புறம் அல்லாஹ் என்ன செய்யறான்? ஈசா நபி ஈசா நபி அனுப்பப்பட்ட சமுதாயம் பனி இஸ்ராயல் சமுதாயம் தான். பாருங்கள், எதுக்கு 2 தூதர் 3 தூதர் தேவைப்படுறாங்க அப்படின்னு சொன்னா, முந்தைய நபிமார்கள் சொன்ன கருத்துக்களை சத்தியத்தை அவர்கள் பேணி பாதுகாப்பது கிடையாது. மக்கள்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை தான் இந்த வழிகேடுகளுக்கு காரணமா இருக்குன்னு சொல்லி அழகான வாதங்களை எல்லாத்தையுமே அவரு முன்வைத்திருக்கின்றார். இன்னும் நிறைய அவர் சூப்பரா சொல்லி இருக்கிறார். அவங்க வச்ச வாதங்கள் அனைத்தையுமே மறுத்து மக்கள் தான் இதுக்கு முக்கியமான காரணம், நீங்க ஆலிம்களை மட்டும் குறை சொல்லாதீங்க, மக்கள் நீங்க சிந்திக்கணும், அல்லாஹ் நமக்கும் அறிவை தந்திருக்கின்றான் என்று தன்னுடைய வாதத்தை நிறைவு பண்ணியிருக்கிறார். இந்த 4 பேர் நம்மளுக்கு ரொம்ப டயர்டாக்குறாங்க.
அவங்க அணியினுடைய கருத்து பேசுற நடுவர் அவர்களே, நடுவர் என்ன ஏன் கூப்பிடுறாங்கன்னு தெரிய மாட்டேன். அவங்க கருத்தை என்ன செய்யலாம், அதெல்லாம் பேசிட்டு போக நம்மள என்ன செய்யறாங்கன்னா அடிக்கடி வம்புக்கு இழுக்கின்றார்கள். சரி, இப்ப இந்த 4 பேருமே பேசி முடிச்சாச்சு. ஆலிம்கள் தான் காரணம் இது மாதிரியான மார்க்க முரண்களுக்கு என்று சொல்லி 2 பேரும் பேசி முடிச்சுட்டாங்க. மக்கள் தான் காரணம் என்று 2 பேருக்கும் பேசி முடிச்சுட்டாங்க. இப்ப இந்த அணியில் நடக்கக்கூடிய தலைவர்களுடைய தொகுப்புரை மட்டும் இருக்கு. இன்னும் ஒரு இந்த அணியில 2 அணிகளையும் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வாதங்களை முடிச்சு வைக்க வேண்டியிருக்கு. இப்ப இவர் ஆரம்பிச்சார்ல, இப்ப இவர் ஆரம்பிக்க வச்சு பார்ப்போம் ஒரு சேஞ்சுக்காக வேண்டி. இப்ப முதலாவதாக நிறைவுரையில மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் நடப்பதற்கு பெரிதும் காரணம் மக்கள் தான் என்ற அணியினுடைய தலைவர் தங்கள் தரப்பு வாதத்தை முடித்து வைப்பார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் தொகுப்புரையாக எங்கள் தரப்பு வாதங்கள் என்னென்ன வைக்கப்பட்டது அதையெல்லாம் மீண்டும் உங்களுக்கு நாங்கள் நினைவூட்டி கொடுக்கிறோம். என்னதான் நீங்கள் ஆலிம்களை காரணம் சொன்னாலும் மக்கள்தான் மறுமை குறித்த சிந்தனை இல்லாமல் தப்பையும் தவறையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான பல சான்றுகளை நாம் சொன்னோம். அதை மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும் என்றால், ஃபாத்திஹா போன்ற காரணத்துக்காக ஆலிம்களை மீண்டும் மீண்டும் அழைப்பது மக்கள்தான். மௌலிதை ஓதுவதற்கு அதிகமாக கூட்டம் கூட்டமாக செல்வது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் மக்கள் தான். இறந்தவருக்கு ஹத்தம் யாசின் ஓத வேண்டும் என்று அதற்கு தனியாக ஆலிம்களை அழைத்து ஓதுவதும் மக்களாகத்தான் இருக்கிறார்கள். ஒண்ணுமில்லை நடுவர் அவர்களே, இந்த மாதிரியான காரியத்திற்கு மட்டும் மக்கள் இல்லை, சத்திய கருத்துக்களை மக்களிடத்தில் எடுத்து உரைக்கும் பொழுது அதற்கு தடையாக நிற்பவர்களும் மக்கள் தான். இங்க சிந்திக்கல, அவன் சிந்தனை பண்ணல மக்கள் அப்படிங்கிறத மட்டும் இங்க வாதம் இல்லை. நல்ல கருத்துக்கள், குர்ஆன் ஹதீஸுகள் தமிழகத்திலே பல நல்ல ஆலிம்களால் சொல்லப்படுகிறது, அவர்களும் மறுக்க மாட்டார்கள். அந்த ஆலிம்களால் சொல்லப்படுகிற இதையெல்லாம் மார்க்க முரண், இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது என்று நல்ல ஆலிம்கள் பிரச்சாரம் செய்யறாங்கல்ல, அந்த பிரச்சாரத்தை தமிழகத்தில் தடுப்பது யாரு நீங்க பாருங்க. இறந்தவருக்கு அவருடைய குடும்பத்தார்கள் தொழுவிப்பது நபி மொழி, நபி வழி. இந்த நபி வழியை தமிழகம் எங்கும் தடுப்பது யார் களத்தில் நின்று? அதை யோசிங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தை பத்தி நடுவர்கள்ட்ட கேட்டா தெரியும், எத்தனை ஜனாசா பிரச்சனைகளை அது சந்தித்திருக்கிறது. ஊர்க்காரர்கள் ஒன்று கூடுகிறார்கள், ஜமாத்தார்கள் ஒன்று கூடுகிறார்கள், ஆலிம் எங்கேயோ இருக்கிறாரு. இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு நீ உன்னுடைய தாய்க்கோ தந்தைக்கோ பிள்ளைக்கோ தொழுகை நடத்தக்கூடாது, எங்கள் பள்ளி ஆலிம் சாத்தான் தொழுக வைப்பார் என்று சொல்லி கலாட்டாவிலே கூச்சலிலே தமிழகத்தில் ஈடுபடுவது யார்? மக்கள் தான் காரணம். அது மட்டுமா, மார்க்க விளக்க கூட்டங்களை ஆங்காங்கே நடத்தும் பொழுது சமுதாய ரீதியாகவும் மார்க்க ரீதியாகவும் மக்களை எச்சரிக்கை செய்வதற்காக அவ்வப்போது நாம் கூட்டத்தை நடத்தும் பொழுது சத்திய கூட்டத்திற்கு, ஏகத்துவ முழக்கத்திற்கு தமிழகத்திலே தடையாக இருப்பது யார்? கூட்டம் நடத்துவது கூடாது என்பதற்காக கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதியது யார்? சொல்லுங்க நடுவர்களே. காவல்துறையில கொண்டு கொடுத்தது யார்? சொல்லுங்க. மக்கள் தான் கம்ப்ளைண்ட் லெட்டரை எழுதுறா, காவல்துறையில கொடுக்கறாங்க, காவல்துறையை அழைச்சிட்டு வராங்க, சபையில கலாட்டா பண்றாங்க, மேடையில ஏறி நிற்கிறார்கள். எத்தனை பிரச்சனைகளை நம்முடைய ஜமாத்து கூட சந்திச்சிருக்கு, சிந்திச்சு பாருங்க. இதுல ஆலிம்களுடைய உழைப்பு அதிகமா, மக்களுடைய உழைப்பு அதிகமா? 50 ஆலிம் வந்து தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, 100-200 மக்கள் பின்புலத்துல ஆலிம் ஒருத்தர் இருக்கலாம். பெரிதும் யார் காரணம்? அவர் சொல்லிட்டு வீட்டுல உட்கார்ந்துக்குவாரு. களத்துல நின்று இதை தமிழகத்திலே தடுப்பது யாருன்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க மக்கள் தான் இருக்கிறார்கள். சிந்திக்கிறது மட்டும் இங்க குற்றச்சாட்டு இல்ல. சத்திய கருத்துக்கள் என்றைக்கு தடுக்கப்படுகிறதோ அந்த சமுதாயம் வீணா போய்விடும். புகாரில் வர்ற செய்தி, அல்லாஹ் மார்க்க கல்வியை கைப்பற்ற வேண்டும் என்றால் ஆலிம்களை அல்லாஹ் கைப்பற்றுவான். அப்ப அறிவு, மார்க்க அறிவு அற்றவர்கள் அவர்களுக்கு தலைவர்களாக மக்கள் அவர்களை தேர்வு செய்வார்கள். அவர்கள் மார்க்க அறிவு இல்லாமல் ஃபத்வா கொடுப்பார்கள். அப்ப மக்கள் சரியாக இருப்பதற்கு தேவை மார்க்க கல்வி. மார்க்க கல்வியை பிரச்சாரம் செய்வதற்கு தேவை மார்க்க பிரச்சாரம்.
அப்ப இந்த மார்க்க கல்வியை, மார்க்க பிரச்சாரத்தை முழுக்க முழுக்க களத்தில் இருந்து தடுப்பது மக்கள் தான் என்பதனை இந்த தொகுப்புரையிலே நாங்கள் தெளிவாக சொல்லிக் கொள்கிறோம். இன்னும் பாருங்க, வட்டி. எந்த ஆலிம்சாவது தமிழ்நாட்டில் வட்டி கூடுன்னு சொல்றாரா? வட்டி கூட்டு வருமானம் பாருன்னு சொல்றாரா? வட்டி வாங்குன்னு சொல்றாரா? எப்படி சமுதாயத்தில் வட்டி வந்துச்சு? வட்டி ஹராம்னு இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு தெரியல. ஒரு வீடை எடுத்துக்கிட்டா டிவி இஎம்ஐல இருக்கு, போன் இஎம்ஐல இருக்கு, வீட்டில் உள்ள எல்லா எலக்ட்ரானிக் பொருளும் இஎம்ஐல இருக்கு. ஆலிம்சாவா ஜும்மா மேடையில டிவி வாங்க சொன்னாரு? ஆலிம்சாவா இமெயில வாங்க சொன்னாரு? சிந்தித்து பாருங்கள். ஒண்ணு இல்ல, மது பழக்கம் இன்றைக்கு, போதை பழக்கம் இஸ்லாமிய இளைஞர்கள்ட்ட அதிகரிச்சுட்டு வர்றது யார் காரணம்? இதுக்கும் ஆலிம்களை சொல்லாதீங்க. ஆலிமா மேடையில இருந்து சாராயம் குடின்னு சொல்றாங்க, புகைப்பிடின்னு சொல்றாங்க, கஞ்சா வச்சுக்கன்னு சொல்றாங்க, கஞ்சா வியாபாரம் பாருன்னு சொல்றாங்க. இல்லையே, எல்லா ஆலிம்களும் அதை எதிர்த்து தான் பேசுகிறார்கள். அப்ப மக்கள் தான் விழிப்புணர்வு இல்லாமல் இந்த போதை பழக்கத்திலே குர்ஆன் ஹதீஸையும் தூக்கி எறிந்து விட்டு செய்கிறார்கள் என்றால் முழுக்க முழுக்க மக்களுடைய அலட்சியம் தான் இதற்கு காரணம் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். எல்லா ஆலிமும் தொழுகைக்கு கூப்பிடுறாங்களே, எங்க வந்தாங்க மக்கள்? ஜும்மாவுக்கு வர்ற மக்கள் ஏன் சுபுவுக்கு வரவில்லை? என்ன ஆலிம குறை சொல்றிய? தொழுகைக்கு வா வா என்று வீதி வீதியாக தமிழகத்திலே கத்துபவர்கள் நல்ல ஆலிம்கள், வர மறுப்பவர்கள் தான் மக்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சினிமா கூத்தாடிக்கு பின்னால் சென்றால் என்ன ஆலிம் என்ன அஜித்துக்கு பின்னாடி போ, விஜய்க்கு பின்னாடி போன்னு சொல்றாங்களா? சினிமா கூத்தாடிக்கு பின்னால் இந்த சமுதாயம் தெரிகிறது. காதல் என்ற பெயரால் திருமறை குர்ஆனும் ஹதீஸும் சொன்ன எத்தனை வசனங்களை தூக்கி எறிந்துவிட்டு இளம் சமுதாய மக்கள் நமது மதத்தை தாண்டி பிற மத மக்களை திருமணம் செய்வதற்காக ஓடுகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் ஆலிம்களா? சமுதாய சிந்திப்பு இல்ல, இறை அச்சம் இல்ல, இதனுடைய எச்சரிக்கையை அவர்கள் உள்ளத்தில் தாங்காதனுடைய விளைவுதான் இது. இன்னும் இறுதியாக சொல்வதாக இருந்தால், தமிழகத்திலே சஹர்பாங்கை கொண்டு வந்தது ஆலிம்கள். நெஞ்சின் மீது தக்பீரை கட்ட வேண்டும் என்று உரைத்து சொன்னவர்கள் ஆலிம்கள். தொழுகையில் சல்லு கமா ராய்த்துமுனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அவ்வாறே தொழுது கொள்ளுங்கள் என்ற நபிமொழிக்கு ஏற்ப தொழுகையிலே விரலை அசைக்க வேண்டும் என்று சொன்னது ஆலிம்கள். குறைந்த செலவில் நடத்தப்படுகிற திருமணத்தில் அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்கிறது என்பதை தமிழகத்திலே போதித்தவர்கள் ஆலிம்கள். 20 ரக்காயத் 20 தொழுகை தொழுதவர்களை அப்படி தொழக்கூடாது, அது பிதஅத்தானது, 8 ரக்காயத்துக்குத்தான் ஆதாரம் இருக்கிறது என்று சொன்னவர்கள் ஆலிம்கள். தமிழகத்தில் தர்கா வழிபாடுகள், காதியானிகளுடைய விஷயங்கள், சலஃபு போன்ற கொள்கை மாற்ற விஷயங்கள் நடக்கும் பொழுது விவாதத்திலே அமர்ந்து அந்த விவாதத்திலே அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆலிம் ஒரு காரணத்திலே ஆலிம் வழிகேடான கருத்தை சொன்னாலும் அதற்கு பதில் சொல்லியவர்கள் தமிழகத்தில் ஆலிமுதான் விவாதத்தை சந்தித்தார்கள் என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மதுஹப் சட்டங்களை ஒவ்வொன்றாக மக்களுக்கு மொழிபெயர்த்து கொடுத்தது யார்? பாமர் மக்கள் போய் மொழிபெயர்த்துக்கிட்டாங்களா? நல்ல ஆலிம்கள் மொழிபெயர்த்துத்தான் இது பிழை, இது குர்ஆனுக்கு மாற்றம், இது ஹதீஸுக்கு மாற்றம் என்று சொன்னார்கள். இப்படி ஏகபோக காரியங்களை எங்களால் அடுக்கிக் கொண்டே செல்ல முடியும். இறுதியாக மக்கள் தீர்ப்போ நடுவர் தீர்ப்போ, இறை தூதரின் ஒரு தீர்ப்பை சொல்கிறேன். தமிழக மக்களிடத்தில் தர்கா ஏன் என்று கேட்டால், ஃபாத்திகா ஏன் என்று கேட்டால், திருமணத்தை ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டால் அவர்கள் சொல்லுகிற ஒற்றை வரி பதில் என்ன தெரியுமா? எங்கள் முன்னோர்கள் இப்படித்தான் செஞ்சாங்க, எங்க குடும்பத்தார்கள் இப்படித்தான் செஞ்சாங்க. நபிகளார் அவர்களுக்கு தீர்ப்பு சொல்கிறார்கள், உத்துருக்குமாய கூல ஆபாவுக்கும், உங்கள் முன்னோர்கள் சொல்வதை நீங்கள் விட்டு விடுங்கள் என்று சொன்னார்கள். எனவே நபிகளாருடைய தீர்ப்பு முன்னோர்களுடைய கூற்றை விட்டு விட வேண்டும். இதை மக்கள் தெளிவாக தமிழகத்தில் செய்தால் மார்க்க முரணான காரியங்கள் தமிழகத்தை குறைந்து விடும். அதற்கு மக்களுடைய அந்த சிந்தனை குறைவும், மார்க்க அறிவற்று இருப்பதும், மார்க்கத்தில் ஆர்வம் இல்லாமல் இருப்பதும், சத்திய கருத்தை தடுப்பதும் தான் மக்கள் தான் இதற்கு பெரிதும் காரணம் என்பதை இன்னும் வலுவாக சொல்லி எங்கள் தரப்பு வாதத்தை நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். மக்கள் தான் பெரிதும் காரணம் என்பதை ரொம்ப கொதிப்போடு பேசியிருக்கிறார். இப்ப இந்த பக்கமும் நிறைவுரை இருக்கிறது. அது சொல்லி முடிச்சது பிறகு நம்ம இன்ஷா அல்லாஹ் தீர்ப்பு நிறைவு பகுதிக்கு நம்ம நெருங்கிட்டோம். இன்ஷா அல்லாஹ் மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் நடைபெறுவதற்கு பெரிதும் காரணம் ஆலிம்கள் தான் என்ற கருத்தினை அந்த அணியினுடைய தலைவர் சுஜா அலி அவர்கள் முடித்து வைப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள் நடைபெற பெரிதும் காரணம் ஆலிம்களா மக்களா என்கிற இந்த பட்டிமன்றத்தின் கடைசி பகுதியில் நம்ம இருக்கிறோம். நாங்கள் ஆலிம்கள் தான் என்கிற தலைப்பில் பேசுகிறோம், ஆலிம்கள் தான் என்றும் நிறுவி இருக்கிறோம். இதுல எதிரணியை சார்ந்த தலைவர் கேட்டாங்க, எங்க குறிப்பை எட்டி பார்க்குறாங்க அப்படின்னு. குறிப்பை எட்டிலாம் பார்க்க வேணாம், அவரே காட்டுறாரு.
அவர் சொல்ற செய்திகளை பாருங்களேன், எங்க செய்தி அவர் சொல்லிட்டு இருக்காருங்க. ஆமா, அதாவது எங்க சார்பா அவர் அங்க உட்கார வச்சுட்டு இருக்கோம், புரியுதுங்களா? அதாவது என்னன்னு கேட்டா அவங்க சொல்றாங்க, ஒரு நபியை அவங்க முகத்துல ரத்தம் சொட்ட சொட்ட அடிச்சாங்க. அடிக்கும்போது அந்த நபி முகத்துல இருக்க ரத்தத்தை தொடச்சிட்டு சொன்னாரா, யா அல்லாஹ் என் சமுதாயத்தை மன்னித்து விடு, லா யஅலமூன் அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அப்போ அந்த நபியே ஒப்புக்கொள்கிறார். நபியினுடைய கூற்றை சொல்கிறது, மக்கள் அறியாமையில் தான் இருப்பார்கள். அந்த நபி விட்டாங்களா? அறியாம இருக்காங்க விட்டுட்டு போனாங்களா? தொடர்ச்சியா சொன்னாங்களா இல்லையா? இன்றைக்குள்ள ஆலிம்கள் அப்படி சொல்லுகிறார்களா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சொன்னாங்களா அவங்க, தஞ்சாவூர்ல பிரச்சனை நடக்குது, திருவாரூர்ல நடக்குது என்றெல்லாம் சொன்னார்களே, அங்கு மக்கள் நம்முடைய பிரச்சாரத்தை தடுப்பதற்கு மும்முரமாக நிற்கிறார்கள். அப்படி நிற்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை பின்னால் இருந்து இயக்குவது யார்? ஆலிம்கள் தான். ஒரு ஜனாசால சண்டை நடக்குதுங்க, உன்னுடைய தகப்பனுக்கு நீ தொலை வைக்க கூடாது, இது எங்க சட்டம் அப்படின்னு சொல்றாங்களே, இருக்கக்கூடிய ஆலிமுக்கு தெரியாதா? ஒரு தகப்பனுக்கு பிள்ளை தொலை வைப்பது சிறந்தது, மார்க்கத்தில் அது மிகவும் நமக்கு நன்மையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வது போல, இதா ஸல்லைத்தும் அலல் மய்யித், ஒரு மையத்துக்கு நீங்க தொலை வச்சா ஃபஅக்லிஸு லஹு துஆ, துஆவை இக்லாஸோடு செய்யுங்கன்னு சொல்றாங்களே, புள்ளையை விட வேற யாராவது இக்லாஸா செய்ய முடியுமா நான் கேட்கிறேன். அதை செய்ய விட வேண்டான்னு தடுப்பவர் யார்? அலிம் தானே. அவர் இயக்குறனால தானங்க இங்க மக்கள் இயங்கி வர்றாங்க. அப்ப நீங்க என்ன கேக்குறீங்கன்னா, அதாவது அம்பு இருக்கு இல்லையா, அம்பை விட்டுட்டு வில்ல மட்டும் கோவிக்கிறாங்க. அம்பை ஈயக்கூடியவனை விட்டுட்டு போகக்கூடிய அம்பை மட்டும் கேட்கிறாங்க. ஏன் இந்த அம்பு போகுது, விடுறாரு பின்னாடி இருக்கிறாரு, அவரை நீங்க திட்டம் போட்டு மறைக்கிறீர்கள் என்று குற்றம் சாட்டுகிறேன். அது மட்டும் இல்லாம நீங்க பாருங்க, இன்றைக்கு எப்படியெல்லாம் ஆலிம்கள் மக்களை தீமையான காரியங்களின் பக்கம் அவர்களை அப்படியே தொடர்ச்சியாக நடைபெறுவதில் தள்ளுவதற்கு எப்படி மும்முரமா செயல்படுறாங்க நீங்க பாருங்க. அதாவது தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவோம் இல்லையா, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனை கடிச்சான்னு சொன்ன மாதிரி, எதிரணி சொல்லக்கூடிய ஆதாரங்கள்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டா, ஆலிம்களுக்கு அவ்வளவு தூரம் வக்காலத்து வாங்குறாங்களே, நீங்க நல்லா பாருங்க, அந்த ஆலிம்சா இந்த ஆலிம்சா, அந்த ஜமாத்து இந்த ஜமாத்துன்னு கடிச்சு கடைசியில சுன்னத்துல் ஜமாத்துல சார்ந்த சில ஆலிம்கள் அவர்களுடைய ஆலிம்களை எதிர்க்கிறார்கள். சில மாசத்துக்கு முன்னாடி திருச்சியில ஒரு மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டுல அந்த ஜமாத்தை சார்ந்த உலமாக்களை சொல்கிறார்கள், நாம தர்காவுக்கு போவது தவறு, இறந்தவர்களிடம் கேட்கக்கூடாது, தவறு என்று சொல்கிறார்கள். இப்படி கேட்கக்கூடாதுன்னு சொன்ன தப்பா சரியாங்க? நீங்க சொல்லுங்க, சரிதானே? இதை எதிர்க்கிற யார் தெரியுமா? மக்கள் எதிர்க்கல, மேடையில் இருக்கக்கூடிய ஆலிம்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறார்கள். அது எப்படி எங்களுடைய கொள்கைக்கு மாத்தமா பேசலாம்? இறந்தவங்க காது கேட்கும், நீ யாரும் கேட்காதுன்னு சொல்றதுக்கு இது ஆலிம்களுடைய பிழை இல்லையா? அப்ப என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் கேட்கிறேன். ஆலிம்கள் பிரச்சனை இல்ல, மக்களுக்கு தான் பெரிய பிரச்சனை இருக்குன்னு சொன்னா, அப்ப இத அந்த பேசிய சத்தியத்தை பேசிய ஆலிம்களை மறுத்தவர்கள் யார்? ஆலிம்கள் இல்லையா? இன்றைக்கு மௌலிதை உண்டாக்கியவர்கள் யார்? மக்களா உண்டாக்குனாங்க நடுவர் அவர்களே. மக்களுக்கு அரபி கோர்வையா கொண்டு வர தெரியுமா? முடியுமா? குர்ஆன் ஓதுனாலே பெரிய விஷயம் தான். அப்ப உருவாக்குனது யாருங்க? ஆலிம்கள். ஃபாத்திஹா அரபியிலே ஓதுறாரு அஜர்த்து, என்னன்னே புரியாத மாதிரி, அதை மக்களுக்கு கொஞ்சமாவது உருவாக்க முடியுமா நடுவர் அவர்களே? இல்லை, முழுக்க முழுக்க ஆலிம்கள் தான். ராத்தீபை உண்டாக்கியது யார்? கூட்டுதுவாவை உண்டாக்கியது யார்? மதுகபுலங்க. அவர் சொன்னாரு, எதிரணி தலைவர் குடிக்கிறான், கூத்தடிக்கிறான், அஜர்த்தா மேடையில ஏறி பேசுறாருன்னு கேட்கிறாரு, பேச மாட்டாங்க. ஏன் தெரியுமா? மதுகபுல இருக்கிறது. சிறிதளவு கஞ்சா சாப்பிட்டு கொள்ளலாம், எஜிபு கத்துமுகோ அலல் அவ்வாம், அத பொதுமக்களுக்கு நீங்க காட்டக்கூடாது, தடுக்கணும். இதை உண்டாக்குனது யார் நடுவர் அவர்களே? பாருங்க. அப்ப சாப்பிட்டுக்கலாம், நீ வெளியே சொல்லாத, தப்பா போயிடும். இப்படி எல்லாம் கொண்டு மக்களை வழி எடுக்கிறார்களே, இது வழிகேட்டினுடைய உச்சம் இல்லையா? யோசித்து பாருங்கள். அப்ப மக்கள் தவறு செய்வது இயல்புங்க, அவர்களை திருத்தக்கூடியது ஆலிம்களுடைய பணி. நூலை போல சேலை, தாயை போல பிள்ளை, ஆலிமை போல தானே கீழே இருக்கிற மக்கள் இருப்பாங்க. இன்னைக்கு நான் சவாலாகவே சொல்லுகிறேன், யோசித்து பாருங்கள். இன்றைக்கு இருக்கிற உலமாக்கள் ஒன்றும் வேண்டாம், ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்வது போல, வமா கானல் மூமினூன லியன்ஃபிரு காஃபா,
எல்லா மூமீன்களும் மார்க்கத்தை படிப்பதற்கு செல்ல முடியாது. வாஸ்தவம் தான். எல்லாரும் மாசாக்கு போங்கன்னா போவீங்களா நீங்க? முடியாது. ஃபலவுலா நஃபர மின் குல்லி ஃபிர்கத்தி மின்ஹும் தாயிஃபத்துன் லியதஃபக்கஹு. கொஞ்சம் பேராவது, சிறிதளவு ஆட்களாவது, ஒரு கூட்டமாவது மார்க்கத்தை படிப்பதற்கு போக வேண்டாமா? வலியுந்திரு கௌமஹும் இதா ரஜஉ இலைஹிம். அப்படி படித்து விட்டு சென்று வந்து மக்களை நீங்கள் எச்சரிக்கை செய்ய வேண்டாமா? எல்லாம் கேட்கிறான். அப்ப யார் படிச்சிருக்காங்களோ அவங்க தானே தடுக்கணும். அல்லாஹ் தானே சொல்றான். இன்னைக்கு அது ஆலிம்களுடைய பணிதானங்க. இந்த ஆலிம்கள் ஒரு விஷயத்தை செய்யட்டும். நான் பெருசா ஒன்றும் கேட்கல. நாம வரதட்சணை வேண்டான்னு பேசுறோமே, மௌலிது வேண்டான்னு பேசுறோமே, ஜனாசாவை அடக்கம் பண்ணா பிரச்சனை பண்ணாதீங்கன்னு பேசுறோமே, இவ்வளவு தூரம் நம்ம பேச வேண்டாம். தர்கா ஒழிச்சு தொண்டை தண்ணி வத்த கத்துறோமே, கத்த வேண்டாம். ஆலிம்கள் மேடையில ஏறி தங்களுடைய மிம்பர் மேடையில ஒரு விஷயத்தை சொல்லட்டும், ஒரு தீர்மானம் போடட்டும் மாநாட்டுல. இனிமேல் யாராவது வரதட்சணை வாங்கி திருமணம் முடித்தால் ஆலிம்கள் கலந்து கொள்ள மாட்டோம் சொல்லலாம்லங்க. சொன்னா யாராவது கல்யாணம் பண்ணுவா நீங்க நினைக்கிறீங்களா? வட்டிக்கு ஒருத்தர் வாங்குறியா, அவரை நாங்க பொறுப்புல போட விட மாட்டோம். யாராவது குடிக்கிறானா, அவனை நாங்க தள்ளி வைப்போம் ஜமாத்தை விட்டு என்று சொல்லட்டுமே, சொல்ல மாட்டாங்க. அப்போ பொறுப்பு யார்ட்டங்க இருக்கு? ஆலிம்கள்ட்ட. சொன்னா கேட்பாங்களா இல்லையா? யார் செய்வாங்க? நம்ம கூட்டம் நடத்துறோம், யாராவது கூட்டத்துக்கு போனீங்க ஊரை விட்டு விலக்கி வச்சிருவோம், தீர்மானம். வரமாட்டாங்க. இப்படி பயப்படக்கூடிய மக்களை நீங்கள் நல்லதுக்கு அப்படி அச்சுறுத்துங்களேன், செய்யறதில்லை. அப்ப ஆலிம்கள் எப்படியெல்லாம் செய்கிறார்கள் என்றால், தாங்களும் பேசுவதல்ல, பேசக்கூடியவர்களை பேச விடுவதில்லை. அதற்கு திருச்சியினுடைய மாநாடு கண் முன்னால் எடுத்துக்காட்டாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இறுதியாக ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருக்குர்ஆனில் 2வது அத்தியாயத்தில் 159வது வசனத்திலே சொல்லுகிறான், இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா. தெளிவான ஆதாரங்களில் இருந்து, நேர்வழியில் இருந்து எதையெல்லாம் நாம் இறக்கி வைத்திருக்கிறோமோ அதை மறைக்கக்கூடியவர்கள், அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு அதை தெளிவுபடுத்தாமல் இருக்கக்கூடியவர்கள், உலாயிக யலஅனஹுமுல்லாஹ், அவர்களை அல்லாஹ் சபிக்கிறான். வ யலஅஹுமுல்லாஹினூன், சபிக்க கூடியவர்களும் சபிக்கிறார்கள் அல்லாஹ் சொல்லுகிறான். மக்கள் மறுமையிலே சபிப்பார்கள், இறைவா இவர்கள் எங்களை வழிகெடுத்து நடுத்தருவில் கொண்டு வந்து நிறுத்தி விட்டார்கள் நரகத்திலே. ஆத்திஹிம் பிஹைனி மினல் அதாப், அவங்களுக்கு 2 மடங்கு வேதனையை கொடு. நான் கேட்டா மட்டும் பத்தாது, அவங்களையும் சேர்த்து கெடு. கேட்கிறாங்களே, இப்படி கேட்கிற அளவிற்கு இவர்களை கொண்டு வந்து நிறுத்தியது யார்? ஆலிம்கள் இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், யஸ்தவில்லதீன யஅலமூன், அதாவது அறிந்தவர்களும் வல்லதீன லா யஅலமூன், அறியாதவர்களும் சமமாவார்களா? அல்லாஹ் கேட்கிறான். 39வது அத்தியாயத்தில் 9வது வசனத்தில் கேட்கிறான், இன்னமா யதக்கரு உலுல் அல்பாப், யாருக்கு தெரியுமா புத்தி வரும்? யார் திருந்துவார்கள் தெரியுமா? அறிவுடையவர்கள் தான் என்று சொல்கிறான். மக்களை விட மார்க்க விஷயத்துல அறிவுடையவர்கள் யார்? ஆலிம்கள் தானே, அல்லாஹ்வே சொல்லி இருக்கிறான். அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆலிம்கள் தாங்கள் நன்மையை தடுப்பதற்கு, தீமையை பிரச்சாரம் செய்வதற்கு எடுக்கக்கூடிய அந்த முயற்சியிலே சிறிதளவாவது நன்மையில் அவர்கள் எடுத்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய நன்மையும் கூடும், சமுதாயத்தில் மாற்றம் ஏற்படும், தீமைகளும் குறையும். ஆலிம்கள் பயப்பட தேவையில்லை. உமாமின் தாப்பத்தின் இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் அவர்களுடைய ரிஸ்க்கு அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. ஆடு மாடு ஜீவராசிகளுக்கெல்லாம் அல்லாஹ் உணவு கொடுக்கிறான், ஆலிம்களுக்கு கொடுக்க மாட்டானா? இதை அவர்கள் அஞ்சி கொண்டு அல்லாஹ்வினுடைய அச்சத்தோடு செயல்பட்டு மக்களை நன்மையின் பக்கம் அவர்கள் அழைப்பதற்கு, தீமையிலிருந்து தடுப்பதற்கு, தீமை செய்யும் பொழுது மக்கள் தவறு செய்யும் பொழுது மக்கள் தான் செய்கிறார்கள், நாங்கள் இதற்கு சம்பந்தம் இல்லை என்று ஒதுங்கிக் கொள்ளாமல் நபிமார்கள் செய்த பணியை நாம் தூக்கி சுமக்கிறோம் என்கிற அச்சத்தோடு, பொறுப்புணர்ச்சியோடு, கடமை உணர்ச்சியோடு அவர்களை சரியான வழியில் கொண்டு வர வேண்டும் என்கிற அழுத்தமான ஒரு கோரிக்கையோடு எங்கள் தரப்பு வாதம் அனைத்தையும் நாங்கள் முழுமை செய்து கொள்கிறோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 2 அணி தன்னுடைய வேலையை முடித்து விட்டார்கள். இப்போ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஹாயா இருப்பாங்க. இப்போ நமக்கு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல் இருக்கு? தீர்ப்பை சொல்லையா முதல்ல அப்படின்னு ஒரு கூட்டம் உட்கார்ந்துருக்கு. மாறி மாறி பேச வச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ நம்ம நிறைவு பகுதிக்கு வர வேண்டியிருக்கு. மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள் நடைபெறதுக்கு 2 தரப்புமே காரணமாக தான் இருக்கிறாங்க. ஆலிம்கள் என்பவர்கள் மார்க்கத்தை படித்தவர்கள், அவர்கள் இஸ்லாத்துடைய அடிப்படைகளை புரிவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. குர்ஆனை அணுகிறாங்க,
அரபி இலக்கணங்கள் படிக்கிறாங்க, குர்ஆன் வசனங்களை மொழிபெயர்க்கிறாங்க, நபிமொழிகளை அவங்க அணுகுறாங்க. அப்ப அவர்கள் வந்து கூடுதலாக மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லணும் இல்லையா? ஆனா அந்த ஆலிம்களே பல பேர் தீமைகளை ஊக்குவிப்பது வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, இந்த மார்க்க விஷயங்களை மாற்றி சொல்வதனால நமக்கு ஒரு வருமானம் கிடைக்குதுன்னு நினைக்கிறாங்க. நிறைய தீமைகள் இப்போ மௌலுதுலாம் சொல்லி காமிச்சாங்க இல்லையா? இதெல்லாம் ஏன் சொல்றாங்க? ஆலிம்களுக்கு என்ன மௌலுத ஓத வேண்டிய கட்டாயம் என்ன இருக்கு? ஏன் மௌலுதை வந்து ஆலிம்கள் தூக்கி பிடிக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? பைசா தான் காரணம். துட்டுக்காக தான் என்ன செய்யறாங்க? மெட்டெடுத்து படிக்கின்றார்கள். இதுக்கு என்ன ஆதாரம்? ரொம்ப பெரிய ஆய்வுலாம் செய்ய வேண்டாம். இதுக்கு நிறைய நம்ம சொல்ல முடியும். நாமே இதுக்கு ஒரு ஆதாரம் தான். நாமே சிறு பிள்ளைகள மௌலுதெல்லாம் ஓதியிருக்கோம், ஓத போயிருக்கிறோம். அதுல நாங்க படிச்ச ஒரு பாட்டு நினைவுக்கு வருது. இப்ப மௌலுதெல்லாம் படிக்கும் போது அரபு பாடல்கள் நிறைய, சல்லு பினா பிகுத்தி மாமி, யானபி சலாம் அலைக்கும், இன்ன பைத்தன் அந்த சாக்கினோ, மௌலாய சல்லி வசல்னு அரபியிலே போகும். அரபியில நமக்கு தெரியாது. இடைப்பட்ட அந்த ஒரு மௌலுது ஓதிட்டு இன்னொரு மௌலுது ஓதுறதுக்கு இடையில தமிழ்லயே சில பாடல்களை படிப்பார்கள். அதற்கு ஸலவாத்து பாடல் என்று பெயர். அதுல உள்ள ஒரு பாட்டு இந்த மௌலுதை ஏன் உண்டாக்குனாங்கன்னு நமக்கு சொல்லுது. அது என் நினைவில் இருக்கு, நான் உங்களுக்கு சொல்றேனே. இந்த புத்தகம் என் கையில வச்சிருக்கிறேன் நான், அப்ப உள்ள புத்தகத்தை. அதுல என்ன வருது? தமிழ்ல தான் வருது. கண்டமா மௌலுதோதும் லப்பைக்கு கற்கண்டும் மிளகுடனே காப்பியும் சொந்தமாக தயார் செய்தூட்டிடும் பெண்டீர்கள் யாவருக்கும் அந்தமான அல்கவுனு பைத்தினை ஓதுவோமே சந்தமான திரேகரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே என்று படிக்கிறார்கள். இது கொஞ்சம் பழைய தமிழ், சிலருக்கு புரியாம கொடுக்க நான் டிரான்ஸ்லேட் பண்றேனே இப்போ உள்ள தமிழுக்கு. கந்தமா மௌலுது ஓதும் லப்பைக்கு, மௌலுது லப்பைன்னா அஜரத்து. இந்த மௌலுதை ஓதக்கூடிய அஜரத்துக்கு காப்பி, காப்பினா புரியுதுல, டீ காஃபி, அது சாதா காஃபியா? இல்லை, கற்கண்டு மிளகுப்புடன். இந்த அஜரத்துமார்களுக்கு வாய்க்கு வக்கனையா தான் இறங்கும். சாதாரண காஃபிகளை அவர்கள் சுவைப்பதில்லை. அந்த மாதிரி குவாலிட்டியா இருக்கணும். கடையில் வாங்கலாமா? சொந்தமாக உங்க வீட்டில் தயாரிக்கணும். உங்க கிச்சன்ல இருந்து பால்கள் கலக்காம நல்ல எண்ணெய் பசும்பால்ல போட்டு கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அந்தமான அல்கவுனு பைத்தினே ஓதுவோம். அதனால அந்தமான அல்கவுனு பைத்துன்னு சொன்னா, அல்கவுனு கதலால நாவஸ்தனார் யா மௌலிதில் ஹாதி வதாபல் கரார் இன்னொரு ஒரு பைத்து வரும் மௌலுதுல. அப்ப எங்களுக்கு நீங்க காப்பி போட்டு கொடுத்தீங்கன்னா நாங்க இந்த மௌலுது பாட்டை உங்களுக்கு டெடிகேட் பண்ணுகிறோம், உங்களுக்காக நாங்க அதை படிக்கிறோம் அப்படின்னு அஜரத்து சொல்றாரு. அப்ப மௌலுது ஏன் உண்டாக்கப்பட்டுச்சுன்னு தெரியுதா? ஏன் மௌலுது அஜரத்துமார்கள் ஓதுறாங்கன்னு தெரியுதா? எல்லாம் பிரியாணிக்காக, கரியானத்துக்காக, குருமாவுக்காக, கைமாவுக்காக, தால்ச்சாவுக்காக, தனிக்கறிக்காக, கைமடக்குக்காக, பணத்துக்காக உண்டாக்கப்பட்டதாங்க மௌலுது. நாங்கள் மதரசாக்களை படிக்கும் போது எங்களுக்கு ஒரு உஸ்தாத் இருந்தார். அவர் வேற வேற மதரசாக்களை ஓதிட்டு இங்க வந்தவர். அவர் சொல்லுவார், அவங்க குரூப்பா சேர்ந்து மௌலுத போவாங்களாம். அப்ப சல்லுபினா பிஹத்தி மாமின்னு ஒரு பாட்டு உண்டு. அதான் இவங்க எப்படி படிப்பாங்களாம்? சல்லுபினா பிஹத்தி மாமி ஆலா ஷஃபீல் அனாமி ஹபீபி முஹியல் இலாமி அலைஹி அஸ்கஸலாமின் போகும், அந்த பாட்டு போகும். இதை அவங்க எப்படி படிப்பாங்களாம்? சல்லுபினா பிஹத்தி மாமி சாயாவை கொண்டு வா மாமி படிப்பாங்களாம். அப்ப இது எதுக்கு உண்டாக்குனாங்கன்னு தெரியுதா? அப்ப தெளிவாக தெரிகிறது, இதெல்லாம் வந்து காசுக்காக உண்டாக்கி இருக்கிறாங்க. காசுக்காக இப்படி பண்ணலாமா? சம்பாத்தியத்திற்கு அல்லாஹ் உலகத்தை திறந்து வைத்திருக்கின்றான். ஒரு தொழில் செய்யலாம், ஒரு கடை வைக்கலாம், ஒரு டீ கடை கூட வைக்கலாம், ஒரு வியாபாரம், ஒரு ஜவுளி கடை எடுத்து ஒரு பொருள் எடுத்து வியாபாரம் பண்ணலாம். எவ்வளவோ உழைப்பதற்கு வழி இருக்கும் போது மார்க்கத்தில் தவறானதை சொல்லித்தான் சம்பாதிக்க வேண்டுமா என்கிற கேள்வி இருக்கிறது. அப்ப ஆலிம்கள் இதை மறந்து நிறைய தீமைகளை செய்யறாங்க. அந்த தீமைகளுக்கு முக்கியமான காரணமா இருக்கிறாங்க. சரி, ஆலிம்கள் என்ன பண்றாங்கன்னா மக்கள் லேசு நினைக்க முடியுமா? இல்லை, மக்களும் நேசுப்பட்டவர்கள் இல்லை. ஆலிம்களே இல்லை என்றாலும் கூட மக்களும் தவறு செய்யத்தான் செய்வார்கள். சொல்ல போனால் இன்னைக்கு சில தௌஹீதை சொல்லக்கூடிய ஆலிம்கள் இருக்கிறதுனாலதான் நிறைய மக்களுக்கு தௌஹீது போகிறது. இன்னைக்கு தௌஹீதை சொல்லக்கூடிய ஆலிம்கள் நல்லா தானே சொல்றாங்க. அப்ப ஏன் அந்த மக்கள் கேட்க திருந்தலாமா இல்லையா? தர்கா கூடாது, கூட்டு துஆக்கள் கூடாது, தாயத்து அது ஈமானுக்கே ஆபத்து அப்படிலாம் நம்ம பேசத்தானே செய்யறோம்.
அதை கேட்டு ஏன் மக்கள் திருந்துறது இல்ல? அப்ப மக்கள்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்கு. அழகா சொன்னார்கள், ஆலிம் சாக்களே இவங்க தூக்கி அடிக்கிறாங்க. எப்படி தூக்கி அடிக்கிறாங்க? ஒரு ஆலிம் சா மௌலித பத்தி பேசிட்டாருன்னு வைங்க, லுகருக்கு பேசினவரு அசருக்கு இருக்க மாட்டாரு, ஆள மாத்தி. அப்ப தங்களுக்கு தகுந்த டிசைன்ல ஆலிம் சாக்களை பாக்குறாங்க. ஆலிம்கள் என்ன சொல்றாங்க என்று கேட்கக்கூடிய நிலையில மக்கள் இல்லை. மக்களுக்கு என்ன, எனக்கு பிடிச்ச கொள்கையை நீ சொல்லு, உன் கொள்கையில நான் கேட்க மாட்டேன். எங்க ஊர்ல இப்படித்தான் நாங்க பண்ணுவோம், வரதட்சணை வாங்குவோம், கூட்டுதுவா ஓதுவோம், வெடிய போடுவோம், இந்த மாதிரி எல்லாம் பிற மதத்துக்காரங்க வரக்கூடிய பண்டிகையின் போது மத்தாப்பு போடுவோம், கித்தாப்புல நாங்க தூக்கி படிக்க மாட்டோம் அப்படின்னு என்ன செய்யறாங்க மக்கள், ஒரு மாதிரியா இருக்கிறாங்க. அப்ப தங்களுக்கு தகுந்த மாதிரி ஆலிம் சாக்களை பார்ப்பது மக்களுடைய பெரிய தவறா இருக்குதா இல்லையா? அதை நம்ம பார்க்கிறோம். அப்ப மக்கள் இப்படின்னு சொன்னா ஆலிம் சாக்கள் லேசா, அது பார்த்தாச்சுன்னா அதுக்கு ஏராளமான வசனங்களை அல்லாஹ் சொல்லுகின்றான். திருமறை குர்ஆனில் சொல்லுகிறான், நாளை மறுமை நாளில் அல்லாஹ் மக்களை ஒன்று திரட்டுவான். பரசூல் இல்லாஹி ஜமீஆ, அல்லாஹ் மக்களை ஒன்று திரட்டுவான். காலல் ضعفاء للذين استكبروا, அந்த சூழலிலே பலகீனமான மக்கள் பெருமையடித்த மக்களை பார்த்து கேட்பார்கள். என்ன கேட்பார்கள்? இந்த மாதிரி நீங்க சொன்னதுல நாங்க கேட்டோமே, இன்னா குன்னாலக்கும் தபான், நாங்கள் உங்களை பின்பற்றக்கூடியவர்களா இருந்தோமே, இந்த வழிகேடுன்னு சொல்லிட்டாங்களே, நீங்க எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பேசி எங்கள் தண்டனையில் கொஞ்சம் குறைக்க சொல்லலாமே, அல்லாஹ்ட்ட பேசுங்களேன், நீங்க சொல்லிதானே நாங்க கேட்டோம், எங்களுக்கு ஒன்றும் தெரியாதே, நீங்க தானே எங்களை கெடுத்தீங்க அப்படின்னு பெருமை அடித்த மக்கள், ஆலிம் சாக்கள் பெருமை அடித்த மக்கள். இன்னைக்கு பெரும்பாலும் அந்த வேலைகளை ஆலிம்கள் செய்கிறார்கள், தவறான கொள்கை சொல்லக்கூடிய ஆலிம்கள். அப்ப அந்த மக்கள் சொல்லுவார்களாம், பெருமை அடித்த மக்கள் சொல்லுவாங்களாம், அப்பதான் ஹக்க பேசுவாங்க. லவ் ஹதானல்லாஹு லஹதைனாக்கும், அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழி காட்டி இருந்தால் நாங்கள் உங்களுக்கு நேர்வழி காட்டி இருக்க மாட்டோமா? ஒழுங்கா பேசுறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னு வைங்க, சொர்க்கத்துடைய ஏஜென்ட் மாதிரி பேசுவார். ஹஜ் உம்ரா சர்வீஸ் நடத்துறாங்கல்ல, நீங்க பாத்துருக்கலாம், ஹஜ்ஜுக்கு போய் நம்ம கூட்டு வந்துருவோங்க, போயிட்டு வந்துருவோங்க, ஹஜ் உம்ரா சர்வீஸ் நடத்துற மாதிரி சொர்க்கத்துக்கு போற சர்வீஸ் நடத்துவதை போல பல ஆலிம்கள் செயல்படுறாங்களா இல்ல, எங்கள்கிட்ட வாங்க, எப்படி உங்களை ரெடி பண்றோம் என்று பேசக்கூடியவர்கள் அங்கே போய் என்ன சொல்வார்கள்? எப்பா, நாங்கள் நேர்வழியில் இருந்தால் உங்களுக்கு நேர்வழி காட்டி இருக்க மாட்டோமா? எங்களுக்கே நாங்களே வழிகாட்டி சொல்லப்பட்டோம், நாங்க எப்படி உங்களுக்கு வழிகாட்டுறது என்று கையை விரிச்சிருவாங்க. சவாவுன் அலைனா அஜிஸனா அம் சபர்னா மாலனா மின் மஹீஸ், இங்கு நீங்கள் பொறுப்பதும் சகிப்பதும் ரெண்டும் சமம்தான். நீங்க துடிப்பதால் உங்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்க போவதில்லை, நமக்கு எந்த போக்கிடமும் இல்லை. வாயா ரெண்டு பேரும் சேர்ந்து போலாங்கிற மாதிரி இருக்கு, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒண்ணு ஒண்ணா போவப்பா நரகத்துக்கு என்னங்கிற மாதிரி அந்த வசனத்துடைய சாயல் இருக்கிறது. இப்படி அந்த ஆலிம்கள் மக்களை ஏமாற்றுவார்கள் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்வதை பார்க்கின்றோம். சரி, ஆலிம்கள் தான் எப்படின்னு சொல்லி மொத்தமா குற்றஞ்சாட்ட முடியுமான்னு கேட்டா, ஆலிம்கள் இல்லாட்டி மக்கள் வழிகேடுத்தனம் செய்கின்றார்கள். இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கை வரலாறு அல்லாஹ் சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போய் மக்கள்கிட்ட மார்க்கத்தை சொல்றாங்க. இது காலலி அபிஹி வ கௌமிஹி மா ஹாதிஹி தமாதீருல்லதி அன்தும் லஹா ஆகிஃபூன். சமுதாய மக்களுடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நெருப்பு மாறிங்க. அவர் செய்த பிரச்சாரம் இருக்கிறதே, அது சாதாரணப்பட்ட பிரச்சாரம் அல்ல. மக்கள் தான் வழிகேட்டுக்கு முக்கிய காரணம் சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த சமுதாய மக்கள் இருந்தார்கள். அவங்க வைக்கக்கூடிய வாதங்கள் ஒவ்வொன்றும் அனல் பறக்கும், நெருப்பு தெரிக்கும், அது மாதிரியான பேச்சுக்களை அவர்கள் பேசுவாங்க. கேட்கிறாங்க, ஏப்பா இதை வணங்குற? அந்த சமுதாய மக்கள் என்ன சொன்னார்கள்? எங்களுடைய முன்னோர்கள் இப்படி செஞ்சாங்க, வஜதனா அலைஹி ஆபானா லஹா ஆபிதீன், எங்கள் முன்னோர்கள் இவ்வாறு அதை வணங்க நாங்கள் கண்டோம், எனவேதான் நாங்களும் வணங்குகிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, லக்கது குன்தும் வ அன்தும் வ ஆபாவுக்கும் ஃபி லலாலின் முபீன், அப்படினா நீங்களும் உங்களுடைய முன்னோர்களும் அறியாமையில தான் இருந்திருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்ப இங்க எந்த ஆலிம் சாக்கள் வழிகெடுக்கல, மக்கள் முன்னோர்களுடைய பேச்சை கேட்டு வழிகெட்டு போயிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. சரி, மக்கள் தான் வழிகட்டு போறாங்களே, அந்த மக்களுக்கு ஆலிம்களாக ஒழுங்கா மார்க்கத்தை சொல்லணுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அவன் தந்திருக்கிறான், அவர் கல்வி அறிவை தந்திருக்கிறான், அதை கொண்டு அவன் மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணலாமா இல்லையா? ஆலிம் சாக்கள் பண்றது என்ன? அது இந்த ஆலிம் சாக்கள் கொடுக்குற பில்டப் இருக்கு பாருங்க, கொஞ்ச நஞ்ச பில்டப் இல்ல. எப்போதுமே சத்தியத்தை சொல்றதுக்கு பில்டப் தேவைப்படாதுங்க, இயல்பாக சொல்வது போதுமானது. ஆனால் அசத்தியத்தை சொல்வதற்கு பில்டப் தேவைப்படும். நான் எப்படி சொல்றேன்? நாங்கெல்லாம் சிறு பிள்ளைகளா இருக்கும் போது
வீட்டில் உள்ள சின்ன பிள்ளைகளுக்கு உடம்புக்கு முடியாம போகும். அப்ப என்ன செய்வாங்கன்னா வீட்டுல ஒரு செம்புல தண்ணியை கொடுத்து பள்ளிவாசல அஜரத்தை ஓதி பார்த்துட்டு வா அப்படிம்பாங்க. அஜரத்தை கொண்டு போய் நம்ம கொடுப்போம். அஜரத்தை என்ன செய்வாரு, முணங்குவாரு. அது ஓதுறது நம்ம காலையில கேட்காது. யாசீன் ஓதுவாங்க பாத்தீங்களா, யாசீன் குர்ஆனில் என்ன செய்வாரு, இலைஹி துர்ஜாவூன். யாசீன் ஸ்டார்ட் பண்றது தெரியும், இலைஹி துர்ஜாவூன் முடிக்கிறது தெரியும். எனவே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹம்மிங் தான். என்ன செய்வாரு, முடங்கி முடிச்சிருவாரு. அப்ப ஒரு மாதிரியே ஓதிட்டு அந்த பாத்திரத்துல ஊதுவார். பார்த்திருக்கீங்களா? அங்க தெரியும் அவர் பில்டப். ஃபூன் ஊத மாட்டாரு, அப்படிம்பாரு. ஃபூன் ஊத வேண்டியதானே. உங்களுடைய நோக்கம் என்ன? ஓத வேண்டிய ஓதியாச்சு, பாத்திரத்துல ஊதணும். சொல்ல போனா ஊதுறதே மார்க்கத்துக்கு முரண். ஒரு பாத்திரத்துல மூச்சு விடாதுன்னு சொல்ல தடுத்துருக்காங்க. இவர் ஊதுறதே மார்க்கத்துக்கு முரண். ஊதுறது ஃபூன் ஊதுவாரா, ஏன்னா அப்பதான் அஜரத்தை என்னமோ ஓதுறாரு போல இருக்கு, ஷூன்னு வேற ஊதுறாரு அப்படின்னு சொல்லி மக்கள் பெருசா நினைப்பார்கள். இப்படியெல்லாம் பல டிசைன்கள்ல ஆலிம்கள் மக்களை வழிகெடுக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். சரி, ஆலிம்கள் வழிகெடுக்கிறாங்கல்ல, மக்களால சிந்திக்கணுமா இல்லையா? திருமறையில் அல்லாஹ் சொல்லுகிறான், குல் இத்தபியுமா அன்ஸலல்லாஹ், உங்களுக்கு அருளப்பட்டதை பின்பற்றுங்கள் என்று அந்த மக்கள்கிட்ட சொல்லப்பட்டால் அவங்க என்ன சொல்லுவார்கள்? எங்கள் முன்னோர்களை நாங்கள் எதில் கண்டோமோ அதைத்தான் பின்பற்றுவோம் என்று சொல்கிறார்கள். அவ்வளவுக்கான ஷைத்தான எதுவும் இல்ல அதாபி சயீர், உங்கள் முன்னோர்கள் சொன்ன வழி கெட்ட வழியாக, ஷைத்தானுடைய வழியாக, நரகத்திற்குரிய வழியாக இருந்தாலுமா பின்பற்றுவீர்கள்? அல்லாஹ் கேட்கிற கேள்வி மக்களை பார்த்து தான் கேட்கிறான். இப்படி மக்களையும் கண்டிக்கக்கூடிய வசனங்கள் இருக்கு. உங்களுக்கு இந்த நடுவர் என்ன மாத்தி பேசுறானே, அது 2 வசனத்தை சொல்றான், 2 வாதத்தை சொல்றான், மக்கள் அதுக்கு 2 வாதத்தை சொல்றான் அப்படின்னு சொல்லி எந்த பக்கம் தீர்ப்பு போகுதே என்று ஒரு மாதிரியா இருக்கிறது தெரிகிறது. சரி, நம்ம தீர்ப்பு பகுதிக்கு வந்துருவோம். 2 பேருமே கிட்டத்தட்ட சமந்தான். ஆலிம்களுடைய பங்களிப்பு முக்கியமான காரணமாக இருக்கிறது. மக்களுடைய அந்த அறியாமையும் இதற்கு ஒரு சரியான காரணம் தான் என்றாலும் சின்ன ஒரு வித்தியாசம் நமக்கு தெரிகிறது. பெரிய வித்தியாசம் இல்லை. தலைப்பை பெருசுங்கிறது என்ன கேள்வி வருது? ஆலிம்களா மக்களா என்று எடுத்து பார்த்தால் மக்களும் பெருமளவு இந்த அறியாமைகளுக்கு, இந்த மார்க்கத்துக்கு முரணான காரியங்களுக்கு காரணமாக இருக்கிறார்கள். ஆலிம்களும் காரணமாக இருக்கிறார்கள். இதை ஏதாவது ஒண்ணு கொஞ்சம் கூடுதலா இருக்குதா என்று பார்க்கக்கூடிய நேரத்திலே ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் ஒன்று எங்க வருதுன்னா, ஆலிம்கள் தான் இதுக்கு காரணம் என்பது வருகிறது. ஏனென்று சொன்னால், ஆலிம்கள் என்பவர்கள் படித்தவர்கள், அந்த மார்க்கத்தை படிக்கிறாங்க. எப்போதுமே ஒரு விஷயத்தை தெரிஞ்சு அதை தவறு செய்வதற்கும் தெரியாமல் தவறு செய்வதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், ஒரு பேங்க்குக்கு ஒரு செக் போடுறோம். ஒரு பேங்க்குக்கு ஒரு ஆளுக்கு பேங்க்ல வங்கி கணக்கு இருக்கு, செக் போடணும். அந்த செக்ல மேல டேட்டு போடுவாங்க, யாருக்கு கொடுக்குறங்கிற பேர் போடுவாங்க, அமௌண்ட் போடுவாங்க, எண்ணாலும் இருக்க வேண்டும், எழுத்தாலும் இருக்க வேண்டும், கீழே கையெழுத்து இருக்க வேண்டும். இப்படி எழுதி கொடுத்தா அந்த செக்ல பணத்தை கொடுப்பாங்க. இப்ப எழுதி கொடுக்கக்கூடிய நேரத்தில் ஒரு படித்தவர், நல்ல படித்தவர், அவருக்கு எல்லாமே தெரியும், அவருக்கு 20 பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கு, நிறைய டிரான்சாக்சன் பண்ணுகிறாரு. அவர் என்ன செய்கிறார்? அவரு அந்த செக்கை ஒழுங்கா எழுதாம அல்லது கையெழுத்தை தப்பா போட்டு அல்லது எதை எழுதக்கூடாத ஒரு விஷயத்துல எழுதுறாரு. செக் பவுன்ஸ் ஆகி வருது, ரிட்டர்ன் ஆகி வருது. இன்னும் ஒருத்தருக்கு பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கு, ஆனா அவருக்கு முன்ன பின்ன பெரிய பழக்கம் பரிச்சயம் இல்லை. அவர் ஒரு விஷயத்தை பேங்க செக்கை தப்பா எழுதி அது பவுன்ஸ் ஆகி வருது. 2 ஒண்ணா. எழுத படிக்க தெரியாத ஒருவன் தவறாக எழுதி அந்த செக் ரிட்டர்ன் ஆகிறதுக்கும் பேங்கினுடைய நடைமுறைகள் எல்லாமே தெரிஞ்சு இதை எழுதி ரிட்டர்ன் ஆகிறதுக்கும் வித்தியாசம், ஒரு சின்ன வித்தியாசம் பார்ப்போமா இல்லையாப்பா? அவன் படிக்காதவன் செய்யறான்னு சொன்னா அவன் கை நாட்டு தப்பு பண்ணிட்டு போயிட்டான், நீ ஏன் இப்படி எழுதுறன்னு கேட்போமா இல்லையா? அந்த வகையிலே பார்க்கக்கூடிய நேரத்தில் அறிந்தவருக்கு ஒரு உயர்வு இருக்கிறது. எஸ்தவல்லதீன யாலமூன வல்லதீன லா யாலமூன். அல்லாஹ்வே இதை நமக்கு தீர்ப்பு சொல்லிவிட்டான். என்ன வருகிறது? அறிந்தவரும் அறியாதவரும் சமம் ஆவார்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? சமம் இல்லைன்னு அர்த்தம். அறிந்தவர்கள் என்பது வேற, அறியாத மக்கள் வேற. அப்ப அறியாத மக்கள் தவறு செய்யறாங்கன்னா அதை நன்மை என்று நினைச்சு செய்யறாங்க, உணராமல் செய்கிறார்கள். ஆலிம்கள் அப்படியே பண்றாங்க. மௌலிது வருது தப்புன்னு மக்களுக்கு தெரியாது, அது நன்மை நினைச்சு பண்றாங்க. அது உள்ள வார்த்தையினுடைய மீனிங் ஆலிம்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியாது. அந்த கஃபாருல் ஹத்தாயா சுபான மௌலிதுல வருது, பாவங்களை மன்னிப்பவரே. ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்கறாங்க, இந்த மீனிங் மக்களுக்கு தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக்க முபரி சகாமி,
நோயை நீக்குபவரே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும்னு ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றாங்க. இந்த அர்த்தம் மக்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா ஆலிம்களுக்கு தெரியும். அப்ப அறியாமல் ஒரு விஷயத்தை பண்றதுக்கும் அறிந்து பண்ணுவதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ரெண்டுமே வழிகேடு தான், ரெண்டுமே நரகத்துக்கு உரிய காரியம் என்றாலும் அறிந்து செய்தல் என்பது அது கொஞ்சம் ஒரு பெரிதும் காரணம் என்ற அந்த காரணத்தை சுமத்துவதற்கு ஒரு தகுதியாக இருக்கிறது என்ற அடிப்படையிலே நம்ம இப்ப தீர்ப்புக்கு நம்ம வர இருக்கின்றோம். இந்த மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள் நடைபெறுவதற்கு பெரிதும் காரணம் மக்கள் காரணமாக இருந்தாலும் பெரிதும் காரணமாக இருப்பது ஆலிம்களே 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 என்று தீர்ப்பளித்து எல்லா புகழும் இறைவனுக்கே என்று சொல்லிக்கொண்டு இதை நிறைவு செய்கிறோம். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.